டேய் டைம் ஆகுது, வேகமா போடா. டேய் பிரேக் இல்லடா. ஆளே இல்லாத ரோட்ல பிரேக் இருந்தா என்ன, இல்லாட்டினடா? அப்ப நீயே மேஜி. உன்னைய வச்சு மிதிக்கிறதுக்கு நான் சைக்கிளை தூக்கிட்டு ஷார்ட் கட்லயே போயிருவேன். தூக்கு. சீக்கிரம் வாடா. வேகமா போகாதடா. டேய் ஏய் ஏய் ஏய். டேய் 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 வேகமா போகாதடா. ஏய் ஏய் ஏய். ஏய் எதிர்க்க வரடா. பாத்துடா. ஏய். யார் இவனுங்க? எதுக்குடா இவ்வளவு வேகமா வந்தீங்க? மலையரசியக்கா கூட்டு போக வந்தோம். ஏன் என்னாச்சு அவளுக்கு? மலையரிசி காயா சீரியஸா இருக்குது. அது மண்டைய போடுறதுக்குள்ள மலையரிசியை கூப்பிட்டு வந்துருங்கடான்னு அவங்க அம்மா அனுப்பிச்சுது. என் டீச்சர், இந்த மலையரசி பாட்டி செத்துட்டதா சொல்லி ஏற்கனவே 2 தடவை லீவ் எடுத்திருக்கா. இப்ப இந்த பசங்க வேற வந்திருக்கானுங்க. எதுக்கும் விசாரிச்சுக்கோங்க மேடம். நம்ம கணக்கு டீச்சர் வளர்மதி இல்ல, இவ கூட படிச்சவதான். ஏமா வளர்மதி, இங்க வாமா. வர மேடம். மலையரசி உன் கூட தானே படிச்சா? ஆமா டீச்சர். மலையரசி பாட்டி சீரியஸா இருக்காங்கன்னு சொல்லி பசங்க வந்திருக்கானுங்க. உண்மையிலேயே அவளுக்கு பாட்டி இருக்குங்கிற? நாங்களாம் ஒரே ஒரு டீச்சர். எதுவா இருந்தாலும் நீங்க அவகிட்டே கேட்டுக்கோங்க. ஸ்டீஃபன், மலையரசி வர சொல்லு. சரி மேடம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு டீச்சர். அவ அம்மா பாட்டி அப்பா பாட்டி 2 பேருமே செத்து போனதா சொல்லி அவ தனித்தனியா 2 வாட்டி லீவ் எடுத்தா. மேடம் மலையரசி. வாம்மா மலையரசி. உன் அம்மா பாட்டி அப்பா பாட்டி செத்து போனதா சொல்லி ஏற்கனவே நீ 2 வாட்டி லீவ் எடுத்திருக்க. இப்ப இவனுங்க உன் பாட்டி சீரியஸ்னு கூப்பிட வந்திருக்கானுங்க. இப்ப இதுல எதுமா ஒரிஜினல் பாட்டி? இதான் மேம் ஒரிஜினல். அப்போ இதுக்கு முன்னாடி செத்தது? அது எங்க தாத்தாவோட பப்பாட்டி மேடம். அதான் கிப் கிப். கருமம் கருமம். போய் தொலை. அக்கா அக்கா அக்கா, கால் வலிக்குதுக்கா, ஓட்டிட்டு போலாம். டேய் இருங்கடா, இங்க மாங்காய் பறிச்சுட்டு போலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். எக்கோ ஆயா சீரியஸா இருக்கு. மலையப்பா மாமாக்கு போன் பண்ணணும், உங்க அம்மா உன கையோட கூப்பிட்டு வர சொல்லிச்சு. டேய் அந்த கிழவி ரொம்ப நாளா இப்படிதான்டா ஆட்டம் காட்டிட்டு இருக்கு. அது இப்பெல்லாம் அடங்காது. நம்ம ஊர்ல எல்லா கிழங்கட்டைகளுக்கும் டாட்டா கண்ணதுக்கு அப்புறம் தான்டா அது போவோம். சும்மா வாங்கடா, மாங்காய் பறிச்சுட்டு போலாம். என்னக்கா இந்த நேரத்துல துணி துவைச்சிட்டு இருக்க? மருமக துணி வேலைக்கு போறாள்ல. சரி துவை. உங்க வீட்டுல ஒத்துமையா இருக்கீங்களே. கிழவி தாலி கட்டின பொண்டாட்டி சந்தோஷமா வச்சுக்க துப்பில்ல உன் பிள்ளைக்கு. இந்த லட்சணத்துல என் அப்பா அத்தாவ ரொம்ப கிழக்குற. இன்னொரு வார்த்தை எதனா பேசுன மரியாதை கெட்டோம். உனக்கும் உன் பிள்ளைக்கும் வடிச்சு கொட்டவும் துவச்சு போட வந்தே இதே ரோதனையா போச்சு. வரட்டும், இன்னைக்கு இருக்கு அவனுக்கு. உன்னால என்னடி பண்ண முடியும்? ஏன்டா முதல் சீரியல மாத்திர? உன்னை பெத்து வளர்த்து எனத்த கண்ட. எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் இந்த டிவி தான். அதையும் கெடுக்க வந்துட்டியா? இந்த ஹைலைட்ஸ் மட்டும் பாத்துட்டு போறேன். ஹைலைட் ஆகுது மாட்டாங்கட்டி ஆகுது. சீரியல் பார்க்கும்போது சேனலையா மாத்திர? நேத்து என்ன மேட்சும் பார்க்க விடல, இப்ப ஹைலைட்ஸும் பார்க்க விட மாட்டேன்ற. நீ எந்த கர்மத்தை பார்த்தல போ. என்னடா அச்சனை பலமா இருந்தது போல. மந்திரம் ஏரியா ஃபுல்லா எக்கோ அடிக்குது. ஆமா, இவரை மட்டும் வீட்டு நடுவுல உட்கார வச்சு திசை சுத்தி போடுறாங்க. ஆளப்பாரு. டேய் நீ ஐபிஎல் மேட்ச் ஹைலைட்ஸ் பாத்தியாடா? ஹைலைட்ஸா? நேத்து டியூட்டி முடிஞ்சு வர்றப்ப சத்யா ஏஜென்சி வாசல்ல நின்னு ஃபுல் லைவே பாத்துட்ட. வாசல்ல இருந்து பார்த்ததுக்கே கெஸ்ட். இது கேக்கடா பாக்க விடுதுக்கு டிவிய. நம்மளாம் ஐபிஎல் மேட்ச் பார்க்க வழியே இல்லையடா. ஏன் முடியாது? நாளைக்கு கூட சென்னையில மேட்ச் நடக்குது. காலையில கிளம்புனா சாயங்காலம் பாத்துடலாம். பாத்துடலாம். துட்டு துட்டுனடா பெரிய துட்டு. உன் மாமன் பண்பழன்ட்ட 1000 ரூபாய் ஆட்டையா போடுற மாப்ள. மத்தத நான் பாத்துக்கிறேன்டா. டேய் நிறுத்துங்கடா. என்னடா இந்த கிழவி நிஜமாவே மண்டைய போட்டுச்சு போல இருக்கு. அதான் நாங்க அப்பயே சொன்னோம், நீதான் மாங்காய் பறிக்க போலான்னு. ஆயா மண்டைய போட்டது உனக்கு ஜாலி இல்லக்கா. 3 நாள் லீவ் கிடைக்கும். அட போங்கடா, போய் போய் அந்த கிழவி வெள்ளிக்கிழமையா பார்த்து மண்டைய போட்டுருக்கு. திங்கக்கிழமை மண்டைய போட்டிருந்தாலாவது ஒரு 4-5 நாள் சேர்த்து லீவ் கிடைச்சிருக்கும். ஏண்டி எங்க ஆத்தா சாவ கிடக்குறான்னு சொல்லி அனுப்புனா நீ மாங்காவாடி படிக்க போன கழுத. ஏன் அடிக்கிற? நான் மாங்காய் பறிக்க போனது ஆயாக்காக தான் தெரியும்ல. என்னடி வளர்ற? அதான் ஆயாக்கு மாங்காய்னா ரொம்ப பிடிக்கும்ல. ஆயாவுக்கு மாங்காய் பிடிக்கும்னா
ஒத்த மாங்காய் பறிச்சுட்டு வர வேண்டியதானே? ஒரு காட்டையில அழிச்சிட்டு வந்திருக்க சனியனே. இந்தா உன் மாமனுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு போன போடு. என்ன மலையரசி சொல்லுமா? ஒரு நிமிஷம் மாமா. ஹலோ ஹலோ தம்பி சங்கரி சிரிக்கிறத நிப்பாட்டிட்டு ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வா. தம்பி நம்ம ஆத்தா நம்மளெல்லாம் தவிக்க விட்டு போயிட்டாரா. எப்போ? இப்பதான்டா கொஞ்சம் முன்னாடி. சரி நான் கிளம்பி வரேன். ஆக வேண்டிய வேலை யார் கூட இருந்து பாக்குறா? வேற யாரா நம்ம சண்முகன் தான்டா. யாரு இந்த மண்டக்குள்ள கணக்கு போட்டு கமிஷன் அடிப்பாரு அந்த கால்குலேட்டர் சண்முகம் அவரா? ஆமாடா, நம்மளுக்குன்னு ஒரு ஆத்திர அவசரம்னா அந்த ஆளாடா ஓடி வர்றாரு. சரி அதான் சொந்த வீட்டுல சாவி இருந்தாலும் கமிஷன் அடிப்பான். நம்ம அடிக்க மாட்டானா? அந்த ஆளுகிட்ட போன கொடு கொடு. என்னே சண்முகனே, என்னே சண்முகனே, என்னே நான் இங்க இருக்கேன். அங்க யார கூப்பிடுற? தம்பி உங்கள்கிட்ட பேசணும்ன்றானே. கொண்டா சொல்லுப்பா. சண்முகனா எப்படி இருக்கீங்க? வீட்டுல அக்கா பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? ஏப்பா நான் ஆத்தா செத்த சோகத்துல மூழ்கி போய் கிடக்கேன். நீ இப்பதான் கொக்காவை கட்டிட்டு இருக்க. இப்ப என்ன செய்யணும் சொல்லு. ஒண்ணு இல்லண்ணா, நான் வர்றதுக்கு ஒரு 2-3 நாள் ஆயிடும். சரி படி நீ தான் பத்திரமா பாத்துக்கணும். சரியா? ஐயா, நீ 4 மாசம் கழிச்சு கூட நல்லபடியா வந்து சேரு. அது வரைக்கும் ஆத்தா பாடிய பத்திரமா பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. சூப்பர்ண்ணா. அந்த பாசமலர்கிட்ட இந்த ஒரு நிமிஷம் இரு. இந்த உங்ககிட்ட பேசணுமா? பேசு தம்பி. அக்கா கையில ஒரு 25,000 கொடு. அதெல்லாம் நான் வந்து பாத்துக்கறேன். சரியா? சரியா? என்ன செத்தர்னு இந்த வந்தா. இந்தாடி உனக்கு. இந்தாடி உனக்கு. ஒத்துங்க. சின்னமா இருக்கு, நீயே வச்சுக்கிறியம்மா. இத நீ எடுத்துக்கோ. அடுத்த அரை மணி நேரத்துல இங்க இருக்கணும். ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன். 25,000 இருக்கு. ஏதோ பார்த்து மலையரசி குடுக்கறதெல்லாம் எழுதி வச்சுக்க. மாமா வந்தா கணக்கு கொடுக்கணும். இதுல 23 இருக்குடா. சரிண்ணா. என்னடா லட்சுமணி பேர் பெருசா போட்டு பென்சில் எழுதும் போது என் பேர் சின்னதா போடுறீங்க? இதுக்கு என்ன ஃபீல் பண்றீங்க? ஒரு 2,000 ரூபாய் செலவு பண்ணா உங்க படத்தை பெருசா போட்டு பஜார்ல பிரம்மாண்டமா ஒரு பிளக்ஸ் வச்சிருவோம். சூப்பரா. ஒரு சில சேர்த்து படத்தை வச்சுக்கலாம். சரிங்க. வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்புறேன். சரிங்க. பெருசா அடிக்கணும். வச்சிருங்க. சரியா? கிளம்பு. வரேன். வாடா. ஏய் 500 ரூபா வாங்கிட்டு இதோ வரேன்னு சொல்லிட்டு போனிய. இப்பதான் உனக்கு கண்ணு தெரியுதா? என்னடா விடுமாமா, உங்ககிட்ட காசை வாங்கிட்டு என்ன லண்டனுக்கு ஓடி போயிட்டேன். ஆமா, அவர் பெரிய மல்லையா. பேச்சு மயத்துக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. எங்க சுத்தினாலும் உங்ககிட்ட தான் வந்து நிக்கிறேன். இந்த அன்பம் புரிஞ்சுக்க மாட்டேறியே மாமா. நாக்குல தேனை தடிட்டு வாக்குல இனிமே காட்டுற ஆள்றா நீ. ஆமா, நீ சும்மா கட்டு வர மாட்டிய. முதல்ல வந்த விஷயத்த சொல்லு. ஏய், காசு இசி கட்டு மோரையில குத்தி போடுவேன். நானே கொடுத்த காசு வசூலாகாம நொந்து போயிருக்கேன். கொடுக்க ஒருத்தர் இருந்தா வாங்க 4 பேர் இருப்பான். வாங்கினவன் திருப்பி கொடுத்தா கொடுத்தவனுக்கு என்ன மரியாதை? அவன் வெயில மண்டை காஞ்சி நிக்கிறான். தத்துவம் பேசி நிக்கிறியா? நானும் என் ஃப்ரெண்டும் IPL மேட்ச் பார்க்க போறோம். 1000 ரூபாய் கடனா கொடு. கடனா என்ன தெரியுமாடா உனக்கு? வாங்கின காசை திருப்பி கொடுக்குற பேர் தான்டா கடன். ஆமா, நீ என்னைக்காவது வாங்கின காசை திருப்பி கொடுத்துருக்கியா? கௌரவமான அந்த வார்த்தையை அசிங்கப்படும். அண்ணே பண்பண்ணே சொல்லுண்ணே. ஏய், என்னடாச்சு? இப்பதானே பாத்துட்டு வரேன். கரெக்டா அடிக்கிறா. அண்ணே இல்லி வீட்டுல தானே இருக்கான். இப்ப வந்தேனா கோழி அமுக்கிற மாதிரி அமைக்க போடலாம். இந்த வர நான் எதுலனே வர்றேன்? ஏன் புல்லட்ல தான்டா. சரி சரி புல்லட்லயே வான. நான் தெருமுனையில நிக்கிறேன். ஏட்டில புல்லட்ல தான் வரானா. தூரத்துல சவுண்ட் கேட்கும்போது கமுக்கமா ஒளிஞ்சுக்கோ. அடியே அந்த மாட்டை அவுத்து விடுறி. ஆளு அம்புலன்னு மாட்டை பத்திட்டு போயிட போறான். ரொம்ப நாளா ரைஸ் மில்லாண்ட ஒரு பார்ட்டி டாப் ஆச்சு நிக்கிறான். வா ஒரு 8 பார்த்து வந்துடலாம். ஆமா, அந்த 1000 ரூபா 1000 ரூபா சும்மா தொட பேசி நிக்கிறாடா. என்கிட்ட காசே வாங்கணும் இல்லையா நீ? வசூல் 1000 ரூபா தரண்டா. ஏய் பையா அண்ணா, கடன்காரனை பிடிக்க போறேன். கடையை பத்திரமா பாத்துக்கா. சரி அண்ணா. இங்க வந்து என்ன கத்துக்கிட்டானுங்களோ இல்லையோ, பாக்க போட்டு பாக்குறவன்லாம் அண்ணா மட்டும் கூப்பிட கத்துக்கிட்டானு. அறிஞர் அண்ணா மட்டும் இருந்திருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார்ல. தத்துவம் அடி. ஓ மாமா. ஏண்டா நீ என்னமோ பெரிய அறிஞர் மாதிரி பசங்களுக்கு தத்துவம் சொல்லி கொடுத்து மாட்டிக்கிட்டியாமே? அட போ மாமா, தத்துவம் சொன்னவங்கள இந்த உலகம் என்னைக்கு தான் மரியாதையை நடத்திருக்கு. ஆமா, இவர் பெரிய அரிஸ்டாட்டில்.
தத்துவம் சொல்லிட்டாரு. அந்த ஆள் உன்னை தூக்கி போட்டு மிதிக்காம விட்டாம பாரு, அதுக்கு சந்தோஷப்படு. வாணே. என்னண்ணே நீயும் 100 ரூபா தர்ற? இல்ல வெறும் 100 ரூபா தரிய, அதான் கேட்க முடியாது. காசுக்கு மட்டும் கரெக்டா வந்து நல்ல. என்னண்ணே இப்படி சொல்லிட்ட? இவன் ஒருத்தரை பிடிக்க 4 நாள் அலைஞ்ச தெரியுங்களா? பச்சிக்கட பஞ்சப்பாட்டு போய் பிடிச்சுக்கண்ணே. அண்ணே அண்ணே வாங்கண்ணே. அண்ணனை கூப்பிடுக்கா. அவரு வெளியே போயிட்டாரு. அண்ணன் உள்ளதா இருக்காருன்னு தெரிஞ்சுதான் வந்திருக்கோம். கூப்பிடுக்கா. அவரை உள்ளார போட்டுச்சு நான் என்னப்பா பண்ண போறேன்? சந்தேகம் இருந்தா நீங்களே போய் பாருங்க. உள்ள போய் பாரு. அவர் வீட்டுல இருந்த வாஸ்தவம் தான். அர்ஜென்டா ஒரு போன் வந்து இப்பதான் கிளம்பி திருவண்ணாமலை போயிருக்காரு. காப்பி தண்ணி ஏதாவது குடிக்கிறீங்களா? மாமா உள்ள இல்ல. ஐயோ தம்பி தம்பி அந்த பக்கம் போகாதீங்க. கருநாகம் குட்டி போட்டு கிடக்கு. போகலடா அப்படியே. ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயிட போகுது. ஏற்கனவே நேரம் வர சரியில்லை. அண்ணே வந்து அந்த வட்டி காசாவது கொடுக்க சொல்லு. 6 மாசமா வட்டியும் வரல, அசலும் வரல. கொஞ்சம் எடுத்து சொல்லுக்கா. இந்த மாதேஷ் பையன் நம்மள நல்லா ஏமாத்திட்டான்டா. வெறும் 200 ரூபாய்க்காக வேகாத வெயில் அலைய விட்டான் பத்தியா? கையில விட்டு மாட்டணும் சத்தம். ஓ மாமா, நான் 100 ரூபாய் கேட்டா 1000 நல்ல சொல்லுவேன். இந்த மாதிரி ஆளுகளுக்கு மட்டும் அள்ளி கொடுப்பேன். பாலிய மறிச்சு தலையை சொல்லிட்டு காசு வேணும் கையை நட்டு என்னடா பண்ண சொல்றேன். இறங்கி வாயா. நல்லா பார்த்து சொல்லுடி. போற மாதிரி போயிட்டு ஒளிஞ்சு நின்னு புடிச்சிட போறான். இந்த பேச்சு மயிர்க்கெல்லாம் குறவில்லை. இறங்கி வாயா. ஐயோ மாமா போன் அடிக்குது பாரு. அவன் தான் அந்த மாதேஷ் புறம்போக்கு தான். அவனை என்ன பண்ற மட்டும் பாரு. என்ன திட்டா? போத்த காசு வந்து 50 ரூபாய் தொலை வேண்டியதாடா. வயிறு காலகத்தால ரொம்ப அலைய விட்டு நிக்கிற. என்னனே சொல்றா? அந்த வேலுச்சாமி மரத்துல இருந்து கீழே விழுந்து கிடக்கான். வேலுச்சாமி மரத்துல இருந்து கீழே விழுந்தானா? உன்னை பார்த்தது ஓடி போய் மரத்துல ஏறி ஒளிஞ்சிருக்கான். அப்புறம் இறங்கும் போது கிளை விழுந்து கீழே விழுந்துட்டானா? ஏய், என்ன ஏமாத்த நினைச்சு மரத்துல ஏறணும்னு ஆண்டவனே பிடிச்சி தள்ளி விட்டா மதியா? ஆண்டவன் தள்ளி விட்டது அவன் இல்லனே. உன்னாலதான் மரத்துல இருந்து கீழே விழுந்தா கந்து வச்சு அது ஊருக்குள்ள பேசிக்கிறானுங்க. இப்ப அவனை அள்ளிட்டு போக ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருக்கு. அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன் நிலைமைய நினைச்சு பாருங்க. ஏய் மாதேஷ், இப்ப என்னடா பண்றது? நீ நிக்காம போயிருந்த எப்படி நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணுவானுங்க. நான் என்ன ஏது பார்த்துட்டு தகவல் சொல்றேன். கொஞ்சம் காசு மட்டும் ரெடி பண்ணுவேன். மத்தத நான் பாத்துக்கிறேன். நீ ஒண்ணும் கன்ஃபியூஸ் ஆகாத. நீ என்ன மீட்டர் வட்டிக்கும் மின்னல் வட்டிக்குமா கடன் கொடுத்த? தாதா வட்டிக்கு தானே கடன் கொடுத்த? போட. ஏற்கனவே ஏண்டா இந்த தொழிலுக்கு வந்தவனு வேதனையில இருக்கேன். இதுல இது வேற. எல்லாம் கடன் கட்டு வர்றப்ப எம்ஜிஆர் மாதிரி தான் பாக்குறானுங்க. கடனை திருப்பி கேட்டா நம்மளை நம்பி அரைக்கிறானுங்க. நானும் விட்ட காசு எப்படியாவது பிடிச்சிடலாம் தான் இந்த தொழில் இன்னும் பண்ணிட்டு இருக்கேன். அண்ணே வாங்கண்ணே, ரொம்ப நாள் ஆச்சு. வாங்க. 4500. ஏப்பா, நம்ம ஊர்ல கிளவி செத்து போச்சு. கண்டிஷனா பார்த்து ஒரு பொட்டி அனுப்பிச்சு விடு. பரவாயில்ல, எடுத்துக்கங்கண்ணே. 7000 ரூபாய் பணம் விடுறேன். அண்ணே ஒரு நிமிஷம், ஒரு சின்ன சிக்கல் ஆயிடுச்சு. ஏமா பாருப்பா. ஏய் நிதிஷே, டோடா. ஒரு டாஸ்மாக் சரக்கு வாங்க மறந்துடாத. சொல்லுண்ணா. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில வேலுச்சாமின்னு ஒருத்தர் அட்மிட் பண்ணிருப்பாங்க. அங்க போய் அவன் பொண்டாட்டிக்கிட்ட இந்த பணத்தை கொடுத்துட்டு அங்க என்ன நடக்குதுன்னு அப்டேட் பண்ணு. சரியா? கிளம்பு. ஏப்பா, உம்பாட்டுல பீகார் காரர்கிட்ட இப்படி காசை கொடுத்து அனுப்புற, அம்பாட்டில் கொண்டு ஓடிவிட்டானா? எல்லா பீகார் பயிலும் அப்படி இல்லனே. அதுல நல்லவனும் உண்டு, நம்ம ஊர்ல நாதாரிகளும் உண்டு. சரி, இப்ப இவன் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிட்டே, என் கூட யாரு வந்து பொட்டியை ரெடி பண்ணி கொடுக்கறது? அதான் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன்.
மாமா இருடா, நீ வேற. ஏப்பா இந்த தம்பியை கூட்டி போயிட்டுமா? ஐயோ நமக்கு இதெல்லாம் சரி வராதுடா, நீங்க வேற. இந்தடா, நீ 1000 ரூபாய் கேட்டல, வேடா உள்ள. உனக்கே தெரியும் அந்த கரகம் முடிச்சவனால எந்த வழியும் நடக்க மாட்டுது. அண்ணன் கூட போயிட்டு இந்த பொட்டி மட்டும் பிக்ஸ் பண்ணி கொடுத்துறா ப்ளீஸ்டா. டேய் ஐயோ மாமா, நான் ஐபிஎல் போனோம். ஐபிஎல் மேட்ச் நாளை காலைல தான் நடக்குது. இப்ப போன நைட்டே வந்துடலாம்டா. ஐயோ எனக்கு அவ்வளவு தூரம் போயிட்டு வந்தா டயர்ட் ஆயிடும். தம்பி நீங்க கிரிக்கெட் விளையாடுவீங்களா? பாப்பண்ண. ஓ பாக்குறதுக்கே டயர்ட் ஆயிருமா? நிதிஷ்குமார் ஒரு தடவை போனா 300 ரூபா கொடுப்பேன்டா. உனக்கு வேணா 200 ரூபா சேர்த்து 500 ரூபாயே தரேன்டா. தருவியா மாமா? அட கரகம் பிடிச்சோனே காசு காசு. அண்ணே போலாம்ண்ணே. ஏய் வண்டி எடுத்துட்டு வாப்பா. பாத்து எடுத்துடா. மாமா நான் வரேன். உள்ள நல்லா தள்ளி வை. டிரைவர் தம்பி வண்டி எடுப்பா. சரிண்ணே ஏறுங்க. அண்ணே இந்த டீசலுக்கு ஒரு 1000 ரூபாய் சேர்த்து கொடுத்துட்டேன். டேய் வெட்டுக்கிளி பண்பளம் கணக்குல 8000 ரூபாய் இருக்கு. சரிண்ணே. தம்பி வேனையும் சொந்தமா வாங்கிட்டாரோ? அவர் எதனே சொந்தமா வாங்கினாரு? வேனுக்கு பினான்ஸ் பண்ணியிருந்தாரு. வட்டியும் வரல, அசலும் வரல. அதான் வேனை தூக்கிட்டு வந்து வேனுக்கு டீசலும் டிரைவருக்கு பேட்டா கொடுத்து ஓட்டிட்டு இருக்காரு. அதுதானே பார்த்தேன். இது பொட்டி ஏத்துற வண்டி மாதிரி தெரியலையே. ஓட்டானா ஓட்டம் சாதாரண ஓட்டம் இல்லண்ணே. இன்னைக்கு ராத்திரியே ரிட்டர்ன் ஆகி காலையில ஒரு கல்யாண சவாரிக்கு வர போகணும். என்னப்பா உனப்பட்டி ஏத்துற வண்டியில கல்யாண சவாரிங்கிறான்? அதுக்கு தானே பண்பு இதை தொங்க விட்டுருக்காப்ல. இது என்னது இது? இதான் இங்கம். என்னப்பா எங்க ஊர்ல பாம்பு புனசல கிடக்குற மாதிரி இருக்கு. இந்த ராத்திரி பகலு, இந்த இன்பம் துன்பம், இறப்பு பிறப்பு, இதெல்லாம் வாழ்க்கையில மாறி மாறி வந்து போயிட்டே இருக்கும். அதெல்லாம் சமமா எடுத்துட்டு வாழ்க்கையை நகர்த்திட்டு போயிட்டே இருக்குங்கிறதா பண்போட கொள்கையே. வண்டி நிறுத்துப்பா. என்னண்ணே? அட கடை தாண்டிடுச்சுப்பா. வண்டியை கொஞ்சம் லெப்ட்ல நிப்பாட்டு. அந்த அதுல நிப்பாட்டுறேன். போனே இறங்கு இறங்கு சீக்கிரமா இறங்கு போ. அங்கேயே சொன்னல சீக்கிரமா இறங்குடா. பாத்து இறங்குனே, கீழ வந்துறாத. ஏய் நீ 1000 ரூபா தானே கேட்ட? நான் 1500 ரெடி பண்ணிட்டேன். சின்ன வேலை இருக்கு, அதான் வெளில வந்திருக்கேன். வரதுக்கு லேட் ஆகும். வந்தவன சென்னை கிளம்பணும்டா. நீ ரெடியா இரு. ஓரமுடா. டைம் ஆகுது. வாட்டருக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறேன். இவன் வீட்டுக்கெல்லாம் இன்கம் டாக்ஸ் ரைடு வராதா? அண்ணே ஊர்ல எதுவும் டாஸ்மாக் பிரான்ச் ஓபன் பண்றீங்களா? அட இல்லப்பா, கல்யாண வீட்டை விட சாவு வீட்டுல தான் இந்த சரக்கு நல்லா ஓடும். இன்னும் 2 ராத்திரி வேற கண்ணு முழிக்கணும். இந்த தீர்த்தத்தை அங்கங்க அப்படி தெளிச்சு விட்டோம்னா தான் காத்து கருப்பு எதுவும் அண்டாம இருக்கும். ஓ ஏன காசு அள்ளி வர்றீங்களே, கிளவி வெயிட் பார்ட்டியோ? அவன் மக ஒருத்தன் சவுதியில இருக்கான். அவன் ஒரு போனை பண்ணி அண்ணே நான் வர்ற வரைக்கும் ஆத்தா பாடிய பத்திரமா பாத்துக்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டான். நம்ம பாக்குக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்ல. என்ன சவுதியில இருந்து ஒருத்தன் சொன்னதுக்காக ஒரு பாடிக்கே பாடி காட்ட மாறிட்டீங்களே. ஏன்னா அவ்வளவு பெரிய அப்பா டக்கரோ? அட இல்லப்பா, ஊருக்கு எனக்குள்ளே
வைட்டிக்கா இருக்கு. அப்புறம் என்னாச்சு? முத்துமாரிக்கு வடிவேல்னு ஒரு அண்ணன் கத்தாறுல சித்தாளா இருந்தான். அவன் காதுல இந்த காதல் விழுந்துருச்சு. அவ்வளவுதான். எவ்வளவு திமிரு இருந்தா விடுவி. என்னைக்காவது உன் மூஞ்ச கண்ணாடியில பாத்திருக்கியாடா? இப்பதான் பாத்துட்டு வரம்பா. ஓ பாத்துருக்கல. என் தங்கச்சி சிவப்பு, நீ கருப்பு. அவ 10ஆம் கிளாஸ், நீ 8ஆம் கிளாஸ். மாடு மேய்க்கிற உனக்குலாம் என் தங்கச்சி கட்ட என்னடா தகுதி இருக்கு? வடிவேலு, ஆடு மேய்க்கிறவரே ஆண்டவரா ஏத்துக்கினாங்க. மாடு மேய்க்கிற என்ன மாப்பிள்ளை ஏத்துக்க மாட்டியா? ஓ அப்ப நீ ஆண்டவரா? அதோட அந்த காதலுக்கு கமா விழுந்துருச்சு. என்ன ஃபுல் ஸ்டாப்னு சொல்லாம கமான்னு சொல்றீங்க? அட அங்கதானையா விஷயமே இருக்கு. மலையப்பனை தவிர வேற யாருக்குமே கழுத்து நீட்ட மாட்டேன்னு முத்துமாரி ஸ்ட்ராங்கா நின்னுட்டா. நானும் ஒரு ஆளாயி காமிக்கிறேன்னு மலையப்பனு சவுதிக்கு போயிட்டான். சவுதிக்கு போயிட்டானா? அங்க என்ன பண்றான்? 8வது பேலா போனவனுக்கு அங்கன்னா கலெக்டர் வேலையா கிடைக்கும். ஒட்டகம் தான் மேய்க்கிறான். மாடு மேய்ச்சவன் அங்க ஒட்டகம் மேய்க்கிறான்னு சொல்லுங்க. என்னப்பா ஒட்டகம்னு ரொம்ப அசால்ட்டா சொல்லிட்ட. அங்க அவன் யாரோட ஒட்டகங்களை மேய்க்கிறான்னு தெரியுமா? பாரு இத பாரு, இதையும் பாரு. சவுதி அரசரோட ஒட்டகங்களை ஒரு தாய் போல பராமரிச்சு அரசரையே தன் அன்புக்கு அடிமையாக்கிட்டான் மலையப்பன். ஓஹோ அப்படியா சங்கதி? ஏய் அங்க நிக்கிறது அட்டாக் பாண்டி அக்கா வனஜா தானே? சண்முகனண்டா. இது வனஜா இல்லனே, தங்கச்சி புஷ்பா. ஏப்பா வண்டியை நிறுத்து. ஏய் வாங்கடா போயிடலாம். அட்டாக் பண்ணி தங்கச்சின்றீங்க, இவ்வளவு சிம்பிளா இருக்காங்க. எப்ப உனக்கும் அட்டாக் பண்ணி தெரியுமா? அட்டாக் பண்ணி எவ்வளவு பெரிய ஆளு. ஓ செத்து போன கிழவியோட அக்கா மைந்தாப்பா அட்டாக் பண்ணி. எவ்வளவு தூரத்துல கொண்டு போய் நிறுத்திருக்காரு பாரு வண்டிய. அண்ணே என்ன புஷ்பம் பெரியாத்தா அளவு கிளம்பிட்டியாக்க? ஆமாண்ணே பஸ் விட்டுட்டோம். இனி காலையில 5:30 மணிக்கு தான் பஸ். ஓரமா நிக்காத ஏறுடா. என்னன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். அண்ணன் கரெக்டா வந்துட்டீங்க. சரி சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். மேல ஏறி வா. ஏய் வெட்டிலி தள்ளி பாத்து உட்காரு. பாத்து ஏத்தா புஷ்பா, உங்க அண்ணன் அட்டாக் பாண்டி எப்படி இருக்காரு? அவருக்கு என்னண்ணே 4 பேர் சூழ கெத்தா இருக்காரு. வேற என்ன விசேஷம்? வேற என்ன மலையப்பண்ண வந்தாதான் விசேஷம். ஐபோன் வாங்கிட்டு வர சொல்லிருக்கேன். வாங்கிட்டு வரான்னு பாப்போம். ஏத்தா ஆத்தா செத்த அளவுக்கு வரவே இதெல்லாமா வாங்கிட்டு வருவேன்? அவன் வாங்கிட்டு வரலன்னா அவன் கையில இருக்கிறத புடிங்கிட வேண்டியதான். என்ன வெட்டுக்கிளி கரெக்ட் தான். ஸ்பைனல் கார்டில் அடிபட்டு பேஷண்ட் இப்போ பேரப்ளேஜியா கண்டிஷன்ல இருக்காரு. ஒரு 48 hours கழிஞ்சாதாமா எதுவும் சொல்ல முடியும். ஆமா இந்த ஆளையம்மா மரத்துல ஏறினா? எல்லாம் இந்த வட்டிக்காரன் பிரச்சனை தாங்க. ஓ இது கந்து வட்டி கேஸா? ஏமா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இல்ல டாக்டர். என்னம்மா நீ ஒருத்த கந்து வட்டி கொடுமையில மரத்துல இருந்து கீழே குதிச்சிருக்கான், நீ இன்னும் போலீஸ்க்கு சொல்லலைங்கிற? மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டாருன்னு தான் சொன்னாங்க. கந்து வெட்டி கொடுமைலாம் யாரும் சொல்ல டாக்டர். எப்படிமா சொல்லுவாங்க? கந்து வெட்டி மாஃபியா அவங்க குரவலையை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கப்போ சாதாரண ஜனங்களால எப்படி பேச முடியும்? நாம தான் அவங்க குரலா இருந்து உண்மையை போலீஸுக்கு சொல்லணும். முதல்ல போலீஸ்க்கு போன போடுமா? சரிங்க டாக்டர். நிறுத்துறோம் ஓட்டணும். பொம்பளை பிள்ளை ஏத்துனா உடனே அப்படியே பறப்பீங்க. போறங்கட்டா லைசன்ஸ் இருக்கான்னு பாரு. ஏய் வண்டி நிறுத்தியா? பேப்பர்லாம் எடுத்துட்டு வாயா. ஏய் செம்மரகமரம் இருக்கான்னு பாக்கணும். அதான் தர. என்னண்ணே? அட காசுக்கு வருவாங்க அம்மா. நீ வேற வந்துட்டாரு வேற பாருங்க. என்ன ஏட்டு என்ன என்ன சம்பவம்? இங்க இருக்க வேற எங்க இருக்குன்னு ஏட்டியா? வாமா இறங்கு சம்பவம். என்ன பண்ண போறீங்க பாத்து? கடமைன்னு ஒண்ணு இருக்குல்ல? இருக்கு. என்ன சம்பவம்? சரக்கு இறக்கெல்லாம் நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமையா ஊர்ல ஒரு கிளை செத்து போயிட்டா அதை கொண்டு போறோம். நீ பாட்டுக்கு வியாபாரம் பண்ற மாதிரி சரக்கு ஊருக்குள்ளதான் கடை இல்லையா? அப்புறம் என்ன கடை இல்லைன்னா தப்பு சம்பவம். என்ன இன்சூரன்ஸ் லாப்ஸ் ஆயிருக்கு, ரெனியூவல் பண்ணலையா? ஹரி சார் என்னன்னு இன்ஸ்பெக்டர் நமக்கு தெரிஞ்சவர் தான், பேசிட்டு வந்துடுறேன். வேற என்னடா? அந்தோணி சாமி. அந்தோணி சாமியா? அங்க என்ன பிரச்சனை? ஐயா அந்தோணி சாமி பேரை வச்சுக்கிட்டு ஐயப்பங்களுக்கு மாலை போடுறாங்க. ஏன் சார் 40 வருஷம் மலைக்கு போயிட்டு இருக்காரு, அந்த அளவு யாரும் கேட்கல. அவன் எந்த சாமி கும்பிட்டா நமக்கு என்ன? பேப்பர் கரெக்டா இருக்கா? பேப்பர் கரெக்டா இருக்கீங்க. இப்படியா? ஐயா வண்டியில பிராந்தி விஸ்கி பீரு ரம்முன்னு 6 கேஸ் இருக்கீங்க. அத முதல்ல சொல்லியா? அதை விட்டுட்டு அவன் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இருக்கா? புடியா? ஏய் நீ வரமா? இங்கே லேட் ஆகுது. நான் ரிட்டர்ன் ஆகி காலைல IPL வர பாக்க போறேன். இருப்பா அண்ணன் பேசிட்டு வரேன் இரு. நீங்க எப்ப பேசி வந்து நான் எப்ப கிளம்புறது? தேவையில்லாத வேலை. டைம் ஆகுது சார், பார்த்து பேசி அனுப்பிச்சு விடுங்க. சண்முகம் உனக்கு மட்டும் தான் டைம் ஆகுதா? எங்களுக்கு டைம் ஆகலையா? என்ன அவசரம்? சார் காலையிலே செத்தது சார், லேட்டா போனா பாடி அழியிரும். உள்ள பாடி வேற இருக்கா? ஐஸ் பெட்டிக்கு துணையா 4 பாடி உட்கார்ந்து இருக்கீங்க.
லிக்கர் கடத்தினது இல்லாம புனையாத்திர வண்டியில ஷேர் ஆட்ட மாதிரி ஆள் ஏத்திக்கிட்டு இந்த வண்டியில 4 பேருக்கு மேல ஏத்தக்கூடாது தெரியுமா? சட்டப்படி இந்த வண்டியை சீஸ் பண்ணி உன்னை ப்ரொவிஷன் ஆக்கி ரிமாண்ட் பண்ணணும். சும்மா விவரம் தெரியாம ஏதாவது பேசிக்கிட்டு. ஒரு 3 ரூபாய் ரெடி பண்ணு. 3000 அம்பு காசுல எங்க இருக்குது? சும்மா இருங்க தம்பி. உங்ககிட்ட இருக்குல்ல அந்த ரூபாய் எடு. அண்ணே நானே ஐபிஎல் மேட்ச் பார்க்கறது 1500 கடன் வாங்கி வச்சிருக்கேன். 3000 கேட்டேன் 1500 பேசி முடிச்சிருக்கேன். நீ ரூபாயை கொடு, ஊருக்குள்ள உணவு வாங்கி கொடுத்துறேன். வந்துருவீங்களா? ஆட குடியா நான் தர்றேன். எவ்வளவு இருக்கு? இருங்க ஏட்டியா, நீங்க என்ன இப்படி? சார் நான் கிளம்புறேன் சார், அப்புறம் பாப்பேன் சார். எப்ப வண்டி எடுப்பா நீ? அம்மா வண்டி ஏறுமா, வண்டியில ஏறு. இவர்தான் சார். சம்பவம் எப்பமா நடந்தது? ஒரு 2:30 மணி இருக்கும் ஐயா. 2:30 மணிக்கு நடந்தது. இப்போ வந்து கம்ப்ளைண்ட் சொல்றீங்க? யாருமா அக்யூஸ்ட்? அதாமா இந்த வட்டிக்காரன் பேர சொல்ல. பண்பழகம் ஐயா. யார் அந்த ஒத்தக்கடை ஜங்ஷன் கடை வச்சிருக்கானே அவன் தானே? ஆமா. எவ்வளவுமா கடன்? 15,000 ரூபாயா. எவ்வளவு நாளா வட்டி கட்டுறீங்க? 2 வருஷமா கட்டுறேன் ஐயா. மொத்தம் எத்தனை பேர் வந்தாங்க? 2 பேர் வந்தாங்க ஐயா. அவன் யாரு இன்னொருத்தன்? தெரியலங்க ஐயா. ஏடு அவன் யாருன்னு பாரு. சரிங்க. என்னமா சொல்லி மிரட்டானுங்க? மிரட்டெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஐயா. என்னது மிரட்டலியா? அவன் மிரண்டு போய் தானே மரத்துல இருந்து கீழே விழுந்தான். நீ மிரட்டலங்கிற? கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போதே இவ்வளவு கன்ஃபியூஷன் இருந்தா கோர்ட்ல எப்படிப்பா கேஸ் நிக்கும்? சும்மா மிரட்டல உருட்டலன்னு. கந்து வெட்டி கேஸ் எல்லாம் கொடுக்கும் போதே ஸ்ட்ராங்கா கொடுக்கணுமா? வட்டியை கட்டினா குடல் ஒரு மாலையா போட்டுரும், குடும்பத்தோட கொளிச்சுடுவோம், அடையாள கூட வந்து மிரட்டினா அது இதுன்னு ஏதாவது எழுதி கொடுத்தா கேஸ் ஸ்ட்ராங்கா நிக்கும். ஏடு சொல்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடு. சரிங்க ஐயா. ஏடு கூட ஒருத்தன் வந்தான்ல, அவன் யாரு என்னன்னு விசாரிச்சு அவன் பேரை எஃப்ஐஆர் சேர்த்து. ஓகே. வீட்டுக்குள்ள போயிட்டே இருக்கடா டேய். சரிண்ணே. ஹலோ வந்துருச்சா? டேய் நான் டேய் என்ன நேரம் கிளம்புனீங்க? நான் பாக்ஸ் வந்து இறக்கிட்டப்பா. வேகமா கிளம்பி வாங்க. பொட்டியா இருக்க சொன்னா புட்டியா இருக்கிறீங்க. முட்டா பேரு உள்ள விடா. உள்ள விடா. டேய் வீட்டுக்குள்ள உன்னை என்னடா இருக்க சொன்னேன்? பொட்டியா இருக்கடா. பாத்து பத்திரமா இறங்கி தொலைங்க. நான் ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு சேரு. ஏய் பொட்டி என்ன பாக்கெட்ல கை எடுத்துற? ஒரு கை போடு. நான் பெட்டி குடிப்பா. குடி. ஜாக்கிரதை ஜாக்கிரதை. பாத்து பாத்து வா. டேய் நான் ஒண்ணு இந்த வேலைக்கு எதுக்கு வந்தானே? டேய் அந்த கேட்ட நல்லா இழுத்து போடா டேய். இருக்கலாம்ல. ஏப்பா பாத்து பாத்து. மெதுவா இருக்கு. பாத்து பாத்து ஒரு வைங்கப்பா. அண்ணே சட்டப்பட்டுன்னு பாடி தூக்கி வச்சுட்டு என்ன அனுப்பிச்சு விடுங்கண்ணே, நான் போகணும். ஏமா சங்கரி சங்கரி பொட்டி வந்துருச்சுமா. கொஞ்சம் இருனே, ஆத்தா குளிப்பாட்டிட்டு இருக்காங்க. குளிப்பாட்டிட்டு இருக்காங்களாம். ஒரு 10 நிமிஷத்துல வந்துடும். வந்தோடனே வேலையை முடிச்சு கிளம்பிடலாம். சரிங்க. கொஞ்ச நேரம். பாரு பண்பு, கந்து வெட்டி செக்ஷன் போக ஐபிசி 306 ஐபிசி 506 2 செக்ஷன்ல கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. அவன் முன்னாடி வேற கந்து வெட்டி கொடுமையினாலதான் என் புருஷன் மரத்துல இருந்து குச்சான்னு ஸ்டேட்மெண்ட் ஸ்ட்ராங்கா கொடுத்திருக்கான். இந்த எஸ்ஐ வேற ரொம்ப ஸ்ட்ரிக்ட். பாத்துக்கப்பா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதுவுமா ஏதாவது அரஸ்ட் பண்ணா 2 நாளைக்கு நீ கோர்ட் பக்கம் கூட போக முடியாது. ஏட்டையா எஸ்சி நம்மால் தானே, ஏதாவது பேசி சமாளிச்சலாம்ல. இது கந்து வெட்டி கேஸ், நான் பேலபிள் செக்ஷன். கொஞ்சம் உசாரத்தான் டீல் பண்ணணும், இல்லன்னா எங்களுக்கே பெரிய மண்டா குடைச்சல் ஆயிடும். ஏட்டையா நான் யாருக்கும் கந்து வட்டி கடன் கொடுக்கல, யாரையும் மிரட்டல. வெறும் 3 வட்டி தான் கடன் கொடுத்தேன். 6 மாசமா வட்டியும் வரல, அசலும் வரல. சரி ஆளை பார்த்து கிடைக்கிறத வாங்கிட்டு போலான்னு பார்த்தா அவன் ஏற தெரியாம ஏறி மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டான். இதுக்கு ஏன் மேல கந்து வட்டி கேஸ்? இதெல்லாம் நியாயமா ஏட்டையா? அதெல்லாம் இப்ப எடுபடாது பண்பு. கந்து வெட்டி மேட்டர்ல கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு. ஆமா, அவன் கூட இன்னொருத்தன வந்து மிரட்டினதா அவன் முண்டாட்டி எழுதி கொடுத்துருக்கா. யார் அவன்? அவன் நம்பர் என் கூட. ஏட்டையா அவன் என் அக்கா பையன் தான். ஏட்டையா அவன் நம்பர் எதுக்கு? அவன் என் கூட சும்மா தானே வந்தா. நானும் சும்மாதான் கேக்குறேன். எஃப்ஐஆர்ல விழுந்ததுனால அவனையும் விசாரிக்கணும்ல. தம்பி
எல்லாம் ரெடியா இருக்கு. நீ பொட்டி ஆன் பண்ணிட்டு கிளம்பிடலாம். வா போலாம். வா போலாம். வா. பிரச்சனை இல்லாம முடிச்சு விடுங்க. பெரிய மண்டை குடைச்சலா இருக்கு. மனுஷன் நிம்மதியை தூங்க முடியல. நீ ஒன்னும் கவலைப்படாத பண்பு. ஒரு நல்ல வைக்கல பார்த்து ஏற்பாடு பண்ணிக்கோ. என்ன பண்றான்? என்னப்பா எல்லாம் சரிதானே? டேய் தூக்கிட்டு வாங்கடா. சரிண்ணா. புஷ்பா நீ கொஞ்சம் ஓரமா நில்லு. டேய் இந்த மூடி தூக்கு. வந்தவன பாத்து தலை பக்கம் போடுங்கப்பா. ஒரு கைப்பிடி தூக்கி அந்த பக்கம் பாத்து வாங்க போற பாரு. பாத்து கொண்டாங்க. நீ தள்ளி தள்ளு. பாத்து பிடி. வாடா. முடியல அந்த பக்கம் வா நீ. வா வா வா. கால் கால் பாரு டேய். தலைய உள்ள வாங்க பாத்து. மெதுவா படுங்க ஆத்தா. கால பாரு டேய். அத எடுத்து மேல வை. எடுப்பா. நீ தள்ளி வாங்க அப்படி. ஏப்பா சுவிட்ச் ஆன் பண்ணுப்பா. நீ இப்படி வாடா. என்னப்பா ஊருக்கே கரண்ட் போயிடுச்சு. நான் ஒண்ணும் பண்ணலங்க. பிளக்க தான் மாட்டினேன். அதே எப்படிப்பா? நாங்களும் எவ்வளவு பிளக்க மாட்டிருக்கோம். நீ மாட்டினா மட்டும் ஊருக்கே கரண்ட் போகுதுன்னா நீ தான் ஏதோ தப்பா மாட்டிருக்க. அதுக்கு நீ தாப்பா பொறுப்பு. நான் என்னங்க பண்றது? அதுக்கு அவன் என்னப்பா பண்ணுவான்? காத்து கருப்பு அது வேலையை காட்டுது இல்ல. இருட்டுல இருக்கு. ஏமா மலையரசி விளக்கேத்திட்டு வாமா. அட வாங்கப்பா என்னாச்சுன்னு பாப்போம். இதனடா புது தேரமா. வாங்க போலாம். யோ உன் வீட்டுல இலை விழுந்ததுக்கு என் வீட்டுல கரண்ட் போனோம். எப்பா கொஞ்சம் பொறுமையா இருப்பா. ஏதோ போஸ்ட்ல பீஸ் போயிருக்கு போல இருக்கு. இதோ போயிட்டு இருக்கேன். கரெக்ட் பண்ணிடுறேன்ப்பா. கொஞ்சம் பொறுமையா இரு. பொட்டிய மாற்றன்னு கரண்ட கட் பண்ணிட்டியப்பா. எப்பா யாராவது போஸ்ட் மரத்து மேல ஏறி என்ன ஆச்சுன்னு பாருங்க. இந்தாப்பா லைன்மேன் வந்துட்டான் பாரு. உன்னால ஒழுங்கா வேட்டியே கட்ட முடியல. இது எங்க பீஸ கட்ட போறான்? கொஞ்சம் சும்மா இருடா. நல்ல வேலைடா அவனா கீழே விழுந்துட்டான். இல்லைன்னா அரசு ஊழியரை பணி செய்ய விடாம தடுத்துதான் நம்ம மேல கேஸ் போட்டிருப்பாங்க. ஏப்பா ஷண்முகா கரண்ட கட் பண்ண அந்த பொட்டிக்காரனே ஏறி பீச போட சொல்ல. ஆமா ஆமா ஊர் பெரிய மனுஷனே சொல்லிட்டாரு மரத்து மேல ஏறி பீச போடப்பா. என்ன போய் இறங்குறீங்களே என்னது சொல்றா? மேலத்தூர்ல இருந்து சீரியல் சினிமா பார்த்தெல்லாம் உலவேரோட கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து சேர்றதுக்குள்ள எதையாவது பண்ணி கரண்ட் வர வச்சிருக்கோம். இல்ல பெரிய கலவரம் மேடம் பாத்துக்க. ஆமாப்பா கீழே தெருக்கு மேல தெருக்கு ஏற்கனவே ஆகாது. ரொம்ப நாளாவே வெட்டு குத்து கொலை கேஸ்னு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இந்த கரண்ட் வச்சு ஏதாவது ஒம்பளுத்துவாங்க. தயவு செஞ்சு மேல ஏறி பாருப்பா. என்னால ஏற முடியாது. போனோம். நான் வேற காலைல கல்யாணத்தை வரி போனோம்யா. தட்டு புட்டுன்னு முடிச்சு விட்டுவா. அப்ப நீ போய் மேல ஏறி மாட்டேன். ஏறி போடா. பேர் சொல்றோம்ல போய் மேல ஏறி பாருப்பா. பீஸ் போட ஏதாவது குடுப்பா. கையிலே வச்சிருக்கியா? யோ நீ பீஸ போட்டுரு. நான் வண்டியை கிளப்பிட்டு வந்துடுறேன். அப்படியே கிளம்பிடுவோம். திருப்பி வா. நீ பிளக்க போட்டதும் ஊருக்கே கரண்ட் போயிடுச்சு. நீ போனதுக்கு அப்புறம் ஏதாவது ஏடாவிடம் ஆயிடுச்சுன்னா மலையப்பனுக்கு யாரு பதில் சொல்றது? அதனால மலையப்பன் வர வரைக்கும் நீ இங்கதான் இருக்கணும். ஐயா அண்ணா நான் ராத்திரி போயானும்னே. ஊரு பெரிய மனுஷனே சொன்னதுக்கு அப்புறம் நான் உன்னை அனுப்ப முடியுமா? இருப்பா இருந்து முடிச்சு விட்டு போப்பா. அதுக்குதான் நான் வரமாட்டேன். உங்களாலதான் இப்ப நான் மாட்டிக்கிட்டேன். என்ன என்னமோ நான் சொல்லித்தான் வந்த மாதிரியே பேசுற. கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. அந்த 500 ரூபாய்க்கு ஆசைப்பட்டுதானே நீ வந்த. இருப்பா நல்லபடியா கிளவி அனுப்பிச்சு வச்சுட்டு போயிடலாம். இருப்பா எல்லாரும் சொல்றோம்ல. இருப்பா நான் சொல்றத கேளு. கொஞ்சம் இருப்பா. நீ வேணாலும் இங்கே இரு. நான் காலைல கல்யாணத்தை வரி போனோம். நான் கிளம்புறேன். யோ இரியா கொஞ்சம். அண்ணா கிளம்புறேன். வண்டி எடுத்து கிளம்பு. ஐபிஎல் மேட்ச் பாக்க போகணும்னே. ஏப்பா வீட்டுக்குள்ள பணம் கிடக்கு. நீ என்ன கிரிக்கெட் மேட்ச் பாக்க போகணும்ன்ற? சும்மா இறப்பா கிளவி முடிச்சு விட்டு போ. அதோ ஐஸ் போட்டு கொண்டாந்த தம்பி இந்த திண்ணையில கொஞ்சம் இருந்துக்கிறட்டும்.
என்னது குச்சி ஐஸ் விக்க வந்த தம்பியா? ஐஸ் குச்சி இல்ல, ஐஸ் பொட்டி கொண்டாந்த தம்பி. நல்லா பழைய வச்சுக்க, உனக்கும் பயன்படுவாரு. உசுரோட கிடக்கும் போதே இதுங்க என்ன பாக்கல. அவ கொடுத்து வச்ச மகராசி செத்து போன பிற்பாடு மழையப்ப அவளை ஐஸ் பொட்டியில வச்சு கண்காலகாம பாத்துக்கிறான். ஏன் ரொம்ப ஆசையா இருந்தா பக்கத்துல போய் படுத்துக்கிறியா? எப்பா நீ இரு, நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன். சாப்பாடு எல்லாம் ஒண்ணு வேண்டாம், போன்ல சார்ஜ் இல்ல. என்னமோ ஏற்பாடு பண்ணி ஒரு சார்ஜர் மட்டும் ஏற்பாடு பண்ணி கொடுங்க. ஏண்டா சார்ஜர் வச்சிருக்க? மலையரிசிட்டு இருக்கு. மலையரிசி. ஆமா. ஏப்பா தம்பி, இந்தா அங்க மாட்டி இருப்பார், அங்க போய் எடுத்துக்க. அண்ணே நீங்களே எடுத்து கொடுத்துருங்க. ஏயா அடா, அது நம்ம வீடு மாதிரி அங்க போய் எடுத்துக்கிறப்படாதா? போய் எடுத்துக்கப்பா. ஏய் வாடா, போய் சாப்பாடு எடுத்துட்டு வா. அட போய் எடுத்துக்கப்பா. இருக்கட்டும், இங்க இருக்கட்டும், நீ பேசாம இருந்தா போதும். நான் எங்க ஆஃப் பண்ண, அது தானா ஆஃப் ஆயிடுச்சு. என்ன காட்டுக்குள்ள மாட்டி விட்ட பத்தியா? இங்கே நிலைமை சரியில்லை. போலீஸ்காரனுங்க அவன் முன்னாடிட்ட கந்து வட்டி கேஸ் எழுதி வாங்கிட்டு என்கிட்ட காசு ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஐயோ, அப்புறம் என் கூட வந்து மிரட்டினதா உன் மேலேயும் கேஸ் எழுதிருக்கானுங்க. இப்ப நீ இங்க வந்த நீயும் மாட்டிக்குவ. நல்ல வேலை தப்பிச்சோன்னு நினைச்சுக்கோ. என்னமோ சொல்ற மாமா? ஹலோ, யோ யாரு கேட்டியா சார்ஜர் எடுத்த? ஒரு பொருள் எடுக்கணும்னா கேட்டிருங்க, வாத்தா சொல்லி தரல. சார்ஜரா? சார்ஜர் ஒழுங்கா ப்ரொனவுன்ஸ் பண்ண கூட தெரியல. வாயை பாரு, பெருச்சாலி வள மாதிரி கடுப்பு பேத்திக்கிட்டு. என்ன சொன்ன? ஆயாவுக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்டேன். இந்த பயம் வேணும். பயந்துட்டேன். எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்டதுக்கு பதில் சொல்லாம போறா பாத்தியா? 6 பேருக்கு அனாதையா கழிகிறேன். ஏங்கண்ணு ஒண்ணு கேட்டா கோவிச்சுக்க மாட்டியே? இதுக்கே கோபம், இதுக்கு மேலே கோபப்பட போறேன். இந்த பொட்டி குளிருமா இல்ல சுடுமா? இது பேரு ஐஸ் பெட்டி. நம்ம ஊர்ல பேருக்கு ஏத்த மாதிரி நடக்கிற ஜென்மங்கள்ல இதுவும் ஒண்ணு. இந்த வெக்கைக்கு நல்ல ஏசி மாதிரி எதமா குளிரா இருக்கும். கனெக்ஷன் குடுக்கறப்பவே இவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு. உள்ளார சாக்குக்கு கடிக்குமோ? கட்டையில ஒரு பாடிக்கு சாக்கு அடிச்சானே, தீ பிடிச்சானே, அதான் சட்டுன்னு முடிஞ்சு போச்சு. சந்தோஷமா போயிட வேண்டியதானே? இல்லப்பா, ஒரு சந்தேகத்துக்கு கேட்டேன். பண்ண இந்த வருஷம் பாட்டு அன்னைக்குண்ணே, போன வருஷம் போட்ட பிரியாணி இன்னும் மணக்குதுண்ணே. ஏடா நீ வேற கைத்தறிச்சல கிளப்பி. செட்டு எப்படி இருக்க? அரே வா பண்பு சார், ஊருக்கே பைனான்ஸ் பண்ண கேட்கறதுக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா. ஒரு நாதாரிக்கு பணத்தை கொடுத்துட்டு நாய் பாடாத பாடுபடுறேன். எங்க கிட்ட பணம் கட்டு வர எவனா இருந்தாலும் குடுக்கற காசுக்கு வெகுமதியான தங்கத்தையோ வெள்ளியோ வாங்கிட்டு தான் காசு கொடுப்போம். அட பணம் வராட்டாலும் அவன் பொருள் நம்ம கிட்ட இருக்கு பாரு. எங்க கிட்ட பணம் வாங்கின எவன் பின்னாடியே நாங்க போறது இல்ல. பொருள் இருக்கனால அவனுக்கு தான் எங்களை தேடி வருவானுங்க. ஆனா நீங்க பெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு அவன் பின்னாடி லபோ தீபம் அழிவீங்க. பிரச்சனைன்னு வந்தா உங்ககிட்ட கை கட்டி காசு வாங்கினவனுங்க உங்களையே கை நீட்டி பேசுவானுங்க. அதுவும் உங்க ஆளுங்க எப்பப்பா ரொம்பவே பேசுவானுங்க. பெத்து பேப்பருக்கு என்ன மரியாதை இருக்கு நீயே சொல்லு பண்ணுவ. எல்லாத்தையும் இழந்துட்டு கஷ்டம்னு வரோம்டா, இருக்கிறது புடுங்கிறது நமக்கு சரியா வராது. பணத்தை மட்டும் இல்ல, பணம் கெட்டு வர முகத்தையும் நாங்க பாப்போம். இப்ப என்ன, அதுவே பெரிய சிக்கலாயிடுச்சு. உனக்கு கரெக்ட் டயத்துக்கு வட்டி கொடுத்துருவா ஜெட்டு. பாரு ஜெட்டு. எப்பா உன் நல்லதுதான்ப்பா சொன்ன, மனசுல இதை வச்சுக்காதுப்பா. ஒன்னும் சொல்ல ஜெட்டு, நீ உன் வியாபாரத்தை பாரு. நீ ஒண்ணும் மனசு போட்டு குழப்பிக்காத, இந்த சாப்பிடு. டேய் ஐபிஎல் மேட்ச் பாக்கணும்டா. சோனி மேக்ஸ் யார் வீட்ல தெரியுமான்னு கேட்டு சொல்லு. மேக்ஸ்னா இருப்பா, மேக்ஸ்னா மலையாளத்துக்கு தான் தெரியும். ஏய் போய் மலையாளத்தை கூப்பிட்டோடா. வானே அண்ணன் கூப்பிடுறாரு. மலர்ச்சி இந்த கிரிக்கெட் பாக்குற ஏதோ அண்ணே அந்த கணக்கு சேனல் பேர் ஒண்ணு சொன்னேனே, என்னது? ஏய் கணக்கு இல்ல சயின்ஸ் இல்லடா, அது சோனி மேக்ஸ். அது பே சேனல்.
நம்ம ஊர்ல எல்லாம் கிடையாது. எங்க ஊரு பிள்ளைங்க எல்லாம் பயந்தசம் உள்ளதுனே. நான் பேய் படம் பாக்குறது எல்லாமே அதுங்க இதெல்லாம் பாக்காதுனே. பேய் படம் பாக்குற சேனல் இல்லடா, EAY பேய் சேனல், பணம் கட்டி பாக்குறது. முட்டா பசங்க. சார்ஜர்ல சேனல் இல்ல. ஓ சும்மா வந்து மாட்டிக்கிட்டேனே. ஏய் பேப்பராது வருமாடா? காலைல 6:30 மணிக்கு பஸ்லயே வந்துடும். அடுத்த பஸ் சாயந்தரம் 6:30 மணிக்கு. அப்புறம் வானத்துல நிலாதான் வரும். ஹலோ, இந்த சார்ஜர் காலையில கொடுத்துரு. சார்ஜர் இல்ல, சார்ஜர். அண்ணே அண்ணே. டேய் தினேஷ், பஸ்ஸுக்காரன் முத்தம்மா பாட்டி கடை முன்னாடி பேப்பர் வச்சுட்டு போவான். அது கீழே ஒருத்தர் புடிச்சிட்டு வந்துடுறான். சரிண்ணே. அண்ணே வானே வெளிக்கிருக்க போவான். ஏய் வெளிநாட்டு போற மாதிரி சத்தமா சொல்றேன், மெதுவா சொல்றா. ஆத்திரமா இருந்தாலும் அவசரமா இருந்தாலும் அடக்கித்தான். மெதுவாடா. நேத்துல இருந்து கேட்டிருக்கல, அதான் ஸ்பீடா வரான். இரு மெதுவா, என்ன அவசரம்? என்னடா அது? மாலை முறிச்சு எங்க ஊர்ல காலை தான் வரும். அப்ப தந்தி பேப்பர் எந்த காலேஜ்ல படிக்கிறா? காலேஜா? நீ வேற என்ன மலேஜ், இப்பதான் ஆனமரத்துக்குள்ள +2 வந்திருக்கா. இப்பதான் +2 படிக்கிறாளா? ஆமாண்ணே, அவளுக்கு கணக்கு வராது. ஒவ்வொரு வருஷமும் கணக்குல மட்டும் ஃபெயில் ஆயிடுவா. ஏதோ இந்த வருஷம் கொரோனா ஆல் பாஸ் கோட்டால பாஸ் ஆகி +2 வந்திருக்கா. இவளுக்கு வெக்கமா இருக்காதாடா? அவ என்ன வைக்க போறா? டப் மாஸ்டர் மியூசிக் காப்பில அவ அசத்த பார்த்து ஊரே மிரண்டு நிக்குது. யார பார்த்தாலும் ஒரு டப் மாஸ்டர். இங்க பார், என் கூட ஒரு டப் மாஸ்டர் இருக்கா. சூப்பர்ரா. என்னப்பா தம்பிக்கு மலையரசி வீடியோ காமிக்கிறீங்களா? தம்பி, மலையரசி என் பொண்ணு கூட தான் 1வது இருந்து படிச்சா. எல்லா பாடமும் நல்லா வரும், கணக்கு மட்டும் வராது. என் பொண்ணு அதே ஸ்கூல்ல டீச்சர் ஆனதுக்கு அப்புறம் அவ இப்பதான் +2க்கே வந்திருக்கா. அவ ஆயா ஒரு நாய்க்கு என் பேத்திக்கு கணக்கு புரியும்படி சொல்லி தர தெரியலன்னு எல்லா கணக்கு வாத்தியாரையும் திட்டிக்கிட்டே இருக்கும். மட்டும் கணக்கு வந்திருந்தா இன்னொரு ஏதோ ஒரு ஊர்ல கலெக்டரா இருந்திருப்பா. இவரு தாசில்தாரா இருப்பாரு. போடா போய் உட்காந்து படிடா. பயவுலயே கணக்கு வராம ஊரை சுத்திட்டு தெரியுது. ஆமாண்ணே, எனக்கு கணக்கு வராது. டேய் கணக்குலாம் ஒரு பெரிய வித்தை இல்லடா, சிம்பிள் டெக்னிக். என்னப்பா சிம்பிள் டெக்னிக்ங்கற? உனக்கு கணக்கு எப்படி? அண்ணா எனக்கு கணக்கு மட்டும் தானே வரும். இத்த பாடத்துல ஃபெயில் ஆனாலும் கணக்குல மட்டும் 100க்கு 100. அதான் சங்கத்துல கணக்கு வாத்தியார வேலை பார்த்தேன். நீ மலையரசிக்கு அப்படியே ஆப்போசிட்ப்பா. உனக்கு கணக்கு மட்டும் தான் வரும், அவளுக்கு கணக்கு தவிர எல்லாமே வரும். இந்தா உனக்கு மாத்து துணி. நான் மலையப்பனை கூப்பிட போறேன். அவன் நாளைக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு உன்னை அனுப்பிச்சு வச்சிடுறேன். சரியா? ஏன் சண்முகண்ணா, 2 பக்கம் பெரிய பெரிய மரமா இருந்தது, ஒன்னத்தையும் காணோம். அது எல்லாத்தையும் தான் வரதா புயல் வாரி சுருட்டிட்டு போயிருச்சு. வரதா புயல் வந்து வாரின்னு போச்சா இல்ல நம்ம வரதராஜ எம்எல்ஏ வெட்டி எடுத்து போனானா? ஏப்பா நீ இப்படி என்னத்தையும் சொல்லிட்டு விறுவிறு விமானம் ஏறி சவுதிக்கு போயிருவேன். நாங்க இங்க இருக்கணும். கொஞ்சம் சும்மா இரு சாமி. இப்படியே விட்டு இருந்தீங்கன்னா போற போக்க பார்த்தா தமிழ்நாடு பாலைவனம் மாதிரி ஆக போகுது. சவுதியில் இருக்கிறவன் எல்லாம் ஒட்டகத்தை கூட்டு வந்து இங்க மேய்க்க போறானு பாருங்க. கார் சத்தம் கேக்குதுப்பா. ஆமாப்பா, வண்டி வளவை தாண்டிடுச்சு. இன்னும் இவ்வளவு பேர் உட்காந்துக்கிறானுங்க. இவ்வளவு சொந்தம் கிடையாது நமக்கு. சவுதியில ஒரு நாள் அரசர் எனக்கு ஒரு விருந்து கொடுத்தார். அப்ப அவர் சொன்னாரு, பாலைவனத்துல உன் கண்ணில் ஒரு தூசி கூட விழக்கூடாதுன்னு இந்த கண்ணாடி எனக்கு போட்டு விட்டார். இந்த கண்ணாடி என் ஆத்தாக்கு போட்டு நான் அழகு பார்க்க போறேன். கடைசி வரைக்கும் இந்த கண்ணாடி யாரும் கேட்க கூடாது. புரியுதா?
அப்புறம் என்னப்பா ஆத்தா கண்ண கடைசியா ஒருக்கா பாத்துக்கிடுங்கப்பா. ஏய் போடா. வாங்கடா வாங்கடா இந்த பக்கம். ஏய் கண்ணாடி யாரும் கேட்ட கூடாது, புரியுதுல்ல? கொஞ்சம் கூட அவ கவலைப்படாம கைய உதறிட்டு கட்டின நைட்டியோட தன்னோட காதலனோட கம்பி ஏய் என்னடா பாக்குறீங்க? ஒண்ணும் இல்லண்ணே, சும்மா ஏதோ சட்டம் மறைச்ச மறைஞ்சு உண்மையை சொல்றா. ஒண்ணும் இல்லண்ணே. ஒண்ணும் இல்லாதையா மறைச்ச? அண்ணே அவன் போய் சொல்றானே, பொழுதனைக்கும் யூடியூப்ல இலக்கியான்னு ஒருத்தர் பாத்துட்டு இருக்கான். ஆமாவாடா, சும்மா டைம் பாஸ்ண்ணே. டைம் பாஸா? டைம் நல்ல வழியில பாஸ் பண்ணுங்கடா, அப்பதான் வாழ்க்கையில ஏதாவது ஒரு இடத்துல பாஸ் ஆக முடியும். பிக் பாஸ் ஆனே. பிக் பாஸ் ஆகுறியோ இல்லையோ, அட்லீஸ்ட் ஜஸ்ட் பாஸாவது ஆகலாம். நானும் நல்லா தானே படிச்சுட்டு இருந்தேன். இந்த கணக்கு மட்டும் மண்டையில ஏறவே இல்ல. கணக்கு வாத்தியார் 9ஆம் வாய்ப்பாடு கேட்டு முட்டி போட விட்டாரு. அதான் பள்ளிக்கூடத்துக்கு போறதே விட்டுட்டேன். உன் வாத்தியார் கேட்ட 9ஆம் வாய்ப்பாட ரொம்ப சிம்பிளா சொல்லி தரட்டா? 9 3 பேர் இருக்கிறோம். 3 எடுத்துக்க. 3 1 கழிச்சுக்க. 2 இருக்கா? 9ல 2 கழிச்சுட்டா எவ்வளவு இருக்கு? 7. 7 பக்கத்துல சேர்த்தா 27. 53 27. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள்ரா. எங்கண்ணே கத்துக்கிட்டது இவ்வளவு சூப்பரா சொல்லி தர? எல்லாம் யூடியூப்ல தான்டா. யூடியூப்லயா? ஆமாண்டா. இந்த இலக்கிய அலக்கியம் தேர்றதை விட்டுட்டு எளிய முறையில் கணக்குன்னு யூடியூப்ல தட்டினா 1000 வீடியோ வரும். இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும். இப்படிங்க வந்து 3 நாள் ஆச்சு. அதான் சவுதிக்காரன் வந்துட்டான்ல, எப்ப எடுக்க போறேன்னு கேட்டு சொன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும். அட இறப்பா, நீ தான் ரொம்ப கஷ்டப்பட்ட. 2 நாளா ஒரே அலைச்சல், நெஞ்சுக்குள்ள கேஸ் அடிக்குது. ஒரு சோடா குடிச்சிட்டு போலாம். ஆத்தா கூலா ஒரு சோடா குடு. சோடா இருக்கு சண்முகம், கூலா இல்ல. ஏன் என்னாச்சு? என் புருஷா இருக்கக்குள்ள வாங்கின பிரிச்சு, அதுக்கும் வயசாகுது இல்ல. ஊருக்குள்ள இருக்குது ஒரே கடை, ஒரு புது பிரிட்ஜ் வாங்கி போட வேண்டியதானே? இங்க நடக்கிற வியாபாரத்துக்கு எதை விட்டு நான் பிரிச்சு வாங்குறது? ஏய் மொத்தமா கல்ல போய் ஒரு சிகரெட் வேணும் போ. என்னது சிகரெட்டா? ஏன்னா ஊர்ல இருந்த வரைக்கும் சிகரெட்டா குடிக்க மாட்டா, குடிக்கிறலாம் விரட்டி விரட்டி குடிப்ப. இப்ப ஆத்தா செத்து கிடக்குற இந்த நிலையில போய் சிகரெட் குடிக்கிறேங்கிற? ஆத்தா செத்ததுனால தான் குடிக்கிறேன். எனக்கும் சிகரெட் பகன்னு புகை விட தெரியும். ஒரு டைம் ஆத்தா நான் சிகரெட் பிடிக்கிறத பார்த்து தொடப்பு கரலே அடிச்சுது. ஓ அன்னைக்குதான் இனி நான் சிகரெட் பிடிக்க மாட்டேன்னு ஆத்தாக்கு நீ சத்தியம் செஞ்சு கொடுத்தல? ஆமா, இனி நீ சிகரெட் பிடிச்சா நான் செத்துருவேன்னு சொல்லி என்கிட்ட சத்தியம் வாங்கிச்சு. சத்தியத்தை நான் மீறல, அந்த பொம்பளை மீறி 10 இருக்குது பாரு. டேய் போய் வேணாடா. ரெண்டா வாங்கிட்டு வாடா. இது 2? நான் 1 தானே கேட்டேன். ஒரு சேஃப்டிக்கு தான். யாருக்கு? உனக்கு தானே. நீ வரும்போது இந்த தம்பி தான் அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் எடுத்துட்டு வந்தாரு. 2-3 நாளா ஊருக்குள்ளே சுத்தி தர்றாரு. ஆத்தா பாடி எப்ப எடுப்போம் தெரிஞ்சுன்னா இவர் அனுப்புறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணிடுவேன். வாங்க, பஸ் எனக்கு புரியுதுப்பா. என் ஆத்தாவை கடைசி காலம் இருந்து பார்த்து இருக்கணும், விட்டுட்டு போயிட்டேன். அது என் தப்பு தான். ஏதோ வந்தோம் பார்த்தோம் தூக்கி போட்டோம் இல்லாம இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா என் ஆத்தாவை நான் கண் குளிரா நான் பார்க்கணும். என்ன பிள்ளையா பார்த்து ஒரு நாள் கூட அவன் குளிர்ச்சியா இருந்ததே கிடையாது. இன்னைக்கு ஒரு நாளாவது அவன் குளிர்ச்சியா இருக்கட்டும். உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் நீ உட்காரு, அதெல்லாம் பாத்துக்கிறேன். உட்காருங்க. என்னண்ணே ஆளா மச்சி வெளியே எடுக்கிறானுங்க? ஓ அட்டாக் பண்ணி வர்றா போல இருக்கு. அட்டாக் பண்ணி என்ன அட்டாக் பண்ணிடணும் பீரிங் மாதிரி நினைச்சியோ? அவன் ஸ்ட்ராங்கா தாப்பா இருந்தான். 6 மாசத்துக்கு முன்னாடி அட்டாக் வந்துருச்சு. அதுல இருந்து இப்படி ஆயிட்டான். ஊருக்குள்ள 5-6 பாண்டி இருக்கறனால ஒரு அடையாளத்துக்காக அட்டாக் பாண்டின்னு பேர் வச்சிருக்கோம். டேய் பாத்தீங்களா என் அண்ணன் குடிச்சு எப்படி ஆயிட்டானே? இல்லப்பா நாங்கெல்லாம் இப்போ அவ்வளவா குடிக்கிறது இல்ல. அது எப்படி குடிப்பீங்க? அதான் நான் காசு கொடுத்து நிறுத்திட்டேன். நாள்ல இருந்து குடிக்க மாட்டோம்ப்பா. நீங்க குடிக்கலாம் கவர்மெண்ட்டுக்கு லாஸ் ஆச்சாடா? என்னப்பா இப்படியும் சொல்ற அப்படியும் சொல்ற? அப்படிதான்டா சொல்லுவேன். ஏன்னா நான் சவுதியில இருந்து வந்துக்கிறேன். மூடி நில்லுங்கடா. இந்த ஊர்ல நான் சும்மா சுத்தும் போது எவனுமே என்ன மதிக்கல. இருந்தா தாங்க நல்ல இழிச்சின்னு வருவானுங்க. ஏன்னா நம்ம ஆத்தா மேல நம்மளை விட அதிகமா பாசம் வச்சுக்கிறாங்களே, யார் அவங்க? நம்ம ஊர் மகளிர் சுய உதவி கொடுப்பா 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல இன்னைக்கு இங்க அழுகிறது தான் அவங்களுக்கு வேலை. இதுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க? 300 ரூபா. அப்படி இப்படி கமிஷன் எல்லாம் போத்துக்க தலைக்கு ஒரு 200 ரூபா கிடைக்கும். தலைக்கு 600 ரூபா கொடுக்குறேன். கம்முன்னு இருக்கு சொல்லு. உள்ள போய் சொல்லு. ஏய் இல்ல அழுகுன்னு பாட்ட சொல்லு. அழுகாத, அழுகுன்னு பாட்டு, அழுகுன்னு பாட்டு. ஆத்தா சவுதி யாரும் அழுக கூட. கம்முன்னு அழுகுன்னு பாட்டிட்டாங்க. இங்க பாரு, கடைசி காலத்துல என் ஆத்தாவை கண்கலங்க விட்டுட்டேன். இதோட என் ஆத்தாவை நான் பார்க்க போறது கிடையாது. அதனால இந்த சாவு கல்யாண சாவு மாதிரி கொண்டாடணும்.
அப்பா ஏன்னா என்னப்பா இந்த வீடு எங்க இருந்து வாங்குனீங்க? அட நம்ம பல்ராம இருக்கான்ல, ஆமா, உள்ளாட்சி தேர்தல் நின்னு ஜெயிச்சு அதுக்கப்புறம் போடுறதுக்காக வாங்கி வச்சிருந்தான். அவனுக்கு டெபாசிட் போச்சு. சரி சும்மா தானே வச்சிருக்கேன் குடுறாங்கிறேன். அவன் யானை விட சொன்னான். குதிரை விலையை கொடுத்து வாங்கியாந்துட்டேன். ஒருத்தனை விட மாட்டல நீ. சும்மா தானப்பா கிடந்துச்சு. ஏன் பாட்டி என்னப்பா அவன் ஆத்தா ஜாவை இவ்வளவு அமக்கலமா கொண்டாடுறானே, அவங்க அப்பன் ஜாவை எப்படி கொண்டாடி இருப்பான்? அவங்க அப்பா சாகும் போது அவன் சின்ன பையனா தானே இருந்தான். அம்மா அவங்க அப்பா எப்படி செத்தாரு? அத ஏன் கேக்குற, ஆடு முட்டி செத்து போயிட்டான். என்னது ஆடு முட்டி செத்து போயிட்டாரா? ஆமாமா, பொங்கல் நாளுமா நல்லா குடிச்சு போட்டு அலங்காநல்லூர் காளை அடக்கிற நினைப்பல ஓரமா நின்ன கோயில் கடா மேல ஏறி விழுந்தான். அது பதிலுக்கு மரியாதை பண்ணிடுச்சு. மாடு முட்டி செத்து இருந்தாலாவது மரியாதையா இருந்திருக்கும். ஆம்பளை ஆடு முட்டி செத்து போயிட்டாங்கிற கவலையில வீரமா வீணா போயிட்டான். அண்ணா ஒவ்வொரு வெடிலையும் எங்க அப்பா மூஞ்சி தெரியுதுண்ணே. ஏப்பா என்ன இவங்க மேல ரொம்ப கோவமா இருக்கீங்க, ஒரே ஃபீல் பண்றாங்க? யார் மேல? இந்த இவனுங்களா? இவனுங்க குடிச்ச குடியால தான் என் ஆத்தா செத்து போச்சு. இவங்க குடிச்சனால உங்க ஆத்தா செத்து போச்சா? என்னப்பா சொல்ற, ஒண்ணும் புரியலையே. இந்த ஊர்ல மருந்து மாத்திரை கிடைக்காதுன்னு மாசம் மாசம் காசு அமிச்சு ஆத்தாக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்க சொன்னேன். அந்த காசுல ஃபுல்லா குடிச்சு ஆத்தாவை கொண்டானுங்க. டாய் நீங்க 2 பேரும் என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்களா? போங்கடா வெளியா, போங்கடா. என்னடா அப்படி பண்ணிருக்கீங்க? போறீங்களா? மலையப்பாரா இருக்கறனால உங்கள்ட்ட பேசலாம். இறங்குடா கீழே. இறங்குப்பா, ரொம்ப கோவமா இருக்கான், கொஞ்சம் கீழே இறங்குங்க. இப்ப ஆத்தா மூஞ்சி தெரியுது. அவன் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கான். நீங்க செஞ்ச வேலைக்கு அவன் உங்கள்ட்ட பேசுறதே பெரிய விஷயம். உங்களுக்கு 2 டோக்கன் தரேன். இங்க எல்லாம் ஒழுங்கா முடிஞ்சதுக்கு அப்புறம் நாளைக்கு கொண்டு இந்த டோக்கனை வெட்டிக்கிட்ட கொடு. அவன் உங்களுக்கு குவாட்டர் வாட்டர் சைடிஸ் எல்லாம் கொடுப்பான். சரியா? போங்கடா. சண்முகண்ணா இந்த வர்றப்பா. சரிங்க, நன்றிங்க. டிஎஸ்பி கிட்ட பேசி பந்தோபஸ்து ஏற்பாடு பண்ணிட்டேன். நம்ம ஆளுங்க 40 பேர் வர்றாங்க. சாப்பாடெல்லாம் பக்காவா ரெடி பண்ணி அம்மா கேட்டு பாரியா.
மலையப்பா என்னப்பா பண்பழகம் வந்துட்டாப்ல. வணக்கண்ணே. பாப்பா பண்பு நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேனே. நீங்க? நான் நல்லா இருக்கேன். பேசிக்கிட்டு இருங்க, நான் மலையப்பனை கூட்டு வந்துடுறேன். ஏமாமா நீ சொல்றத பார்த்தா உபச்சாரத்துக்கு போய் அபச்சாரத்துல மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு. மாதிரி என்ன மாதிரி செம்மையா மாட்டிக்கிட்டேன்டா. இந்த உறவு தான் ஜோதி வந்தாடா. சாமி அது கீழே வைங்க. இங்கே இருக்கட்டும். அது ஏப்பா இங்கே இருக்கட்டும் சொல்றேன்ல. சரி வச்சிருப்பா. ஏப்பா இவர் தான் பண்பழகன். இவர் தான் மலையப்பன், சவுதியில இருந்து வந்தவர். ஓ நீங்க தான் ஓனரா? ஆமாங்க. இது எவ்வளவுன்னு சொல்லுங்க, நான் வாங்கிக்கிறேன். ஏங்க ஊர்ல 1000 தொழில் இருக்கப்ப இதை வச்சு என்ன தொழில் செய்ய போறீங்க? இங்க எல்லாம் இந்த தொழில் ஒர்க் அவுட் ஆகாதுங்க. உங்க வீட்டுல மாட்டின உடனே ஊருக்கே கரண்ட் அடிச்சு போன மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் கரண்ட் அடிச்சு போகுங்க. இதை வச்சு யார் வியாபாரமாக்க போறேன்னு சொன்னது? அப்புறம் அண்ணா இது யாத்த குடியிருந்த கோயில். இதை நான் கோயிலா கும்பிடணும். எவ்வளவு விலைன்னு சொல்லுங்க, இதை விட நான் 10 மடங்கு காசு தரேன். ஏங்க இதை வச்சு தொழில் செய்ய போறீங்கன்னா ரைட்டு. நீங்க என்னடா கோயிலுக்கு போலன்னு சொல்லி நீங்கிறீங்க. இதுக்கு நான் என்ன விலை சொல்றது? இந்த பாக்ஸ் வச்சு தான் நீங்க பொழப்பு நடத்துறீங்க. ஏதோ கொடுக்கறத கொடுத்துட்டு எடுக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல. ஒரு சைண்ட் சொல்லலாம். இதை வந்துடுறேன். ஒரே சைண்ட் தான். எப்பா பண்பு, எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு. இதுக்கு என்ன விலைன்னு சொல்லு. ஆனா இதே செகண்ட் என்ன, ஒருத்தருக்கு வட்டி பணம் கொடுத்தேன், அவங்ககிட்ட வட்டி வரல, அசல் வரல, அதான் இதை தூக்கிட்டு வந்து தொழில் ஆகிட்டேன். ஏதாவது ஒரு விலையை சொல்லி முடிச்சு விட்டு போப்பா. வேற சாமி போங்க, போய் குளிங்க. சரிண்ணே போங்க. இந்தாங்க, என்னால முடிஞ்சது. ஒரு சின்ன தொகை 1 லட்ச ரூபா இருக்கு. ஏங்க இது ரொம்ப அதிகங்க. 20,000 ரூபாய் கொடுத்தா போதுங்க. இழிச்சு வாங்க மாட்டினான்னு வாயில மிளகாத்தூள் அரைக்காம ஒத்துக்கிறீங்களே. இந்தா பிடிங்க, பிடிங்கன்றல. பணம்லாம் வேணாங்க. அந்த பக்கமா சின்ன உதவி போடணும். என்ன உதவி? தெரியாதமா வட்டி தொழில வந்து மாட்டிக்கிட்டேங்க. என் கூட சும்மா வந்த பாவத்துக்கு இவன் மேலே ஒரு கேஸ் எழுதி போட்டானுங்க. இப்ப என் கூட வந்தா உன்னை காப்பாத்துறதுக்காகவே இந்த பணம் பூரா செலவாயிடும். தயவு செய்து இந்த பணத்தை வச்சுக்கிட்டு இவனை 1 வாரம் இங்க தங்க வச்சீங்கன்னா பெரிய உதவியா இருக்குங்க. ஏ மாமா, ஆல்ரெடி 3 நாள் இங்க இருந்து அவஸ்தைப்பட்டு இருக்கேன். இன்னும் 1 வாரம் தங்க சொல்றியா? அங்க என்ன பிரச்சனை நான் பாத்துக்கிறேன். அவர் தான் சொல்றாருல பிரச்சனை இருக்குன்னு. ஏன் 1 வாரம் தங்க மாட்டியா? அவர் சொல்றது கேளு. 1 வாரம் தானே, நான் தங்க வச்சுக்கிறேன், நீங்க போங்க. ரொம்ப நன்றிங்க. அதெல்லாம் இருக்கட்டும், போங்க. வரேன். சரி நான் சொல்லணுங்க. எவ்வளோப்பா என்னப்பா அது? இல்ல இங்க தங்கருக்கு கொஞ்சம் செலவு பணம் கொடுக்கலாம். அவர் 1 வாரம் தங்கறதுக்கு நீ கொடுக்குற காசுல சோறு போட போறேன்னா உனக்கு 1008 பிரச்சனை இருக்குல்ல. அதெல்லாம் வேணாம், நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. போங்க அண்ணா. இதை நீங்க இங்கிருந்தே பாத்துங்க. இன்டீரியர் வர சொல்லியிருக்கேன். வீடு கட்ட போறியாப்பா? வீடு எல்லாம் கிடையாது. நாளைக்கு என்ன ஆகுது மட்டும் பாரு. ஏப்பா மலையப்பா, என்ன நீ சவுதிக்கு போலன்னு கேள்விப்பட்டேன். இங்கேயே இருக்கிறாந்தா ஏதாவது தொழில் பண்ணா தானே சரியா இருக்கும். தொழிலாம் வேணாண்ணே. தொழிலாம் வேணாமா? அப்புறம் வேற என்ன பண்ண போற? சவுதியில டெக்னாலஜிலேயே
கத்திரிக்காய் முருங்கைலாம் வளர்றத பார்த்தேன். அந்த நாட்டு மண்ணை விட நம்ம நாட்டு மண்ணு பயங்கர வளமானது. அங்க இருக்கும் போதே நான் இங்க 4 ஏக்கரை வாங்கி போட்டேன். அதெல்லாம் விவசாயம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அப்ப நீயும் இயற்கை விவசாயம் செய்யும், ஆர்கானிக் விவசாயம் செய்யும் தருணம்னு போட்டு எடுத்து Facebookல போஸ்ட் பண்ண போறியோ? அப்படி இல்லாம போடுறாங்க. லைக்கே வரல போஸ்ட் போடுறத நிறுத்த மாட்டாங்களே. பண்ற விவசாயம் நான் நார்மல் விவசாயம் நல்ல வேலைப்பா. நீ எங்க அப்படி ஆரம்பிச்சிட போறேன்னு பயந்து எருமாடு 3 பசுமாடு வாங்கலாம்னு இருக்கு. இன்னும் ரொம்ப அவசரமா வரேன். என்னடா டேய்? யோ சவுதி, சேகரம் பாப்போம் கோயில் உண்டிய உடச்சிட்டாயின்னு ஊர் பெருசுங்களா உன்னை பார்க்க வந்துட்டு இருக்காங்க. பாத்தியா, சேகர் பாபு ஊர்ல இருக்கிற எல்லா கோயிலுக்கும் நல்லது பண்றாரு. இவனுங்க 2 பேரை பிரிச்சு வச்சுன்னு கோயில உண்டிய உடைக்கிறானுங்க. காம்பளி பூச்சிங்க. அவங்களையாப்பா திட்டுற? நீ சொலையா கொண்டு போய் உண்டியல்ல 10,000 ரூபாய் போட்ட. அது மழை பெய்யும் காசுல அவங்க உரிமையில எடுத்துக்கிட்டாங்க. என் காசு தான்பா எல்லாம் உரிமை கொண்டாடுறாங்க. மலையப்பா வந்துட்டான்பா. அவனுங்க உண்டி உடைக்கிறவரெல்லாம் ஐயர் என்ன பண்ணிருந்தாரு? உன்னை பக்கம் வந்தப்ப புறப்பட்டான். கேள்விப்பட்ட இப்ப என்ன பண்ணலாம்? ஊர் திருவிழா வருது, கோயில் உண்டியல உடைச்சு மொத்த பணத்தையும் எடுத்துட்டானுங்க. அதான் போலீஸ் போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு வந்தோம். அந்த நான்சென்ஸுக்கு அப்படிதான் பண்ணிட்டு பாருங்க. அவனுங்களை உள்ளத்தல்னா அவங்க குடும்பம் தான் நடுவோட்டுக்கு நிக்கும். அதுக்குதான்ப்பா நாங்களும் யோசிக்கிறோம். நீ எல்லாம் யோசிக்க வேணாம். உண்டியில எவ்வளவு பணம் இருந்ததோ அதை விட நான் அதிகமா தரேன். இந்த ஒரு வாட்டி அவனுக்கு மன்னிச்சு விட்டுருங்க. இப்படியே போயிட்டு இருந்தா இந்த பிரச்சனைக்கு தான் தீர்வு. உண்டியில காசு போடாதீங்கடா. கோயிலுக்கு வருமானப்பா? கூகுள் பே, பேடிஎம், டிஜிட்டல் இந்தியாவை மாத்த போறேன். டிஜிட்டல் இந்தியாவா? அப்ப ஏன் பொழப்பு? நீ என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்லப்பா. நட, உன் கஷ்டம் எனக்கு தெரியும். பொறுப்பு ஏத்துக்கிட்டானே, அது போதும். போ வா, புதுக்கு தைரியமா தரேன். ஏய் மலையரசி, பாத்து பொடி, வளவுல கிறுக்கு பசங்க நிப்பானுங்க, பத்திரம். என் சித்தி, நீ கூட அந்த வளைவுல தான் வழிக்கு வந்து நாயா சொல்லுச்சு. அந்த கன்றாவிய உங்ககிட்ட வேற சொல்லிச்சா? தியேட்டர்ல தான் நான் வரேன். மொபைல்ல என்னக்கா ஸ்கூலுக்கு கிளம்பிட்ட? ஆமாண்டா, ரிவிஷன் டெஸ்ட். டேய், நீங்க ஸ்கூல் போலையாடா? போகணும்னே, எனக்கும் கணக்கு வராதுதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ 2 நாள் சொல்லி கொடுத்ததுல எனக்கும் கணக்கு வரும் நம்பிக்கை வந்துருச்சுண்ணே. அதான் நீ இருக்கிற வரைக்கும் உங்ககிட்ட கத்துட்டு போயிடலான்னு நோட்டை தூக்கின்னு வந்துட்டேன். அவங்க 2 பேரும் திருந்த மாட்டாங்க. அதுக்கப்புறம் இஷ்டம். நானா தின்னு உட்காந்து என்ன பண்றான்? பசங்களுக்கு கணக்கு பாடம் சொல்லி தர்றான். கணக்கா? ஆமாப்பா, செங்கத்துல கணக்கு வாத்தியாரதான் வேலை பார்த்தாரு. வாத்தியாரா இவரு? ஆமா. என்ன வாத்தியார பசங்க என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்க? பசங்களுக்கு கணக்கு வராம ஸ்கூல்ல நிப்பாட்டானுங்க. அதான் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். எப்படி வரும்? மாங்காய் அடிச்சுட்டு இருந்தா வாத்தியாரு, நான் படிச்ச காலத்துல உங்களை மாதிரி ஒரு வாத்தியார் இருந்திருந்தா இன்னைக்கு நான் பெரிய ஆளா இருப்பேன். அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எங்க தங்குறீங்க? திண்ணையிலையா? அட பாவீங்களா, பாடம் கத்து கொடுக்குற வாத்தியை திண்ணையில படுக்க வச்சிங்களா? வாத்தி, இனி நீங்க திண்ணையில படுக்க கூடாது. உங்களுக்கு இன்னொரு இடம் காட்டுறேன், வாங்க. டேய், மாங்காய் அறுத்து சாப்பிடுற ஆசையா இருந்தா இப்படியே ஓடிடுங்க. நீங்க நல்லா படிச்சு பாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரைஸ் தருவேன். என்ன பிரைஸ்னா? அது சர்ப்ரைஸ். நான் வேணியாக்கா, பசங்க எப்படி இருக்கானுங்க? அவனுங்க எல்லாம் நல்லாதாப்பா இருக்காங்க. என்னையதான் காட்டுல பூ பறிக்க விட்டானுங்க. சவுதியில இருக்கும்போது வாங்கி போட்டது வாத்தியே, நல்லா காய் காய்க்குது. எவன் ஏறி அறக்குறான்னு தெரியல. ஒரு நாளைக்கு வெட்ட போறேன், பாத்துக்கினே இருக்கும். இப்படி நல்ல இடத்த விட்டுட்டா பாலைவனத்துல போய் கஷ்டப்பட்ட. நல்ல இடம் தான், ஆனா வாழ விட மாட்டானுங்களே. அதனாலதான் பாலைவனத்துல ஒட்டகத்தோட நிம்மதியா இருந்தேன். இந்த பாரு வாத்தியே, அது இருக்குல்ல வீடு, அதெல்லாம் தேங்காய் எல்லாம் கொட்டி வைப்போம். அந்த வீட்டை நீ அப்படியே தங்கிக்கோ. இங்கே தங்கி பசங்களுக்கு பாடம் எடுங்க, ஓகேவா? உனக்கு வேலைக்கு சாப்பாடு மலையரசி கிட்ட கொடுத்து அனுப்புறேன், ஓகே வாத்தியே? ஏ சங்கரி, உன் மக மலையரசிய சட்டு புட்டுன்னு மலையப்பனுக்கு கட்டி வைக்கிற வழிய பாருடி. அதாண்டி நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். நீ யோசிச்சுக்கிட்டே இரு. இப்பவே அவன் அந்த 1.5 பொட்டிய 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கான். அது மட்டும் இல்ல, அந்த உண்டியில உடைச்சவனுங்களை காப்பாத்துறதுக்கான முழு காசையும் தானே பொறுப்பேத்துக்கிட்டு இருக்கான். இங்க பாருடி, சொத்தம் சொந்தமா கை விட்டு போனா வராது. இதுல அந்த முத்துமாரி வேற இன்னும் கல்யாணம் பண்ணாம சுத்திக்கிட்டு இருக்கா. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தாண்டி. ஆமா, இது எப்படி நான் அவன்கிட்ட சொல்றது? அதுக்கு என்கிட்ட சூப்பர் ஐடியா இருக்குடி. என்னடி ஐடியா? பாரு. ஏ தம்பி, உனக்கு வயசு ஆகிக்கிட்டே போகுது, மலையரசிக்கு வயசு ஏறிக்கிட்டே போகுது. எத்தனை நாளைக்குடா தள்ளி போடுறது? அதான் சட்டு புட்டுன்னு. அறிவு இல்ல உனக்கு? புஷ்பா வாந்தியத்தை ஏமாந்து கொட்டிவா? மலையரசி என்னோட சின்ன பொண்ணு, நான் தூக்கி வளர்த்த பொண்ணு. அவளை எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? ஏய், உன் மாமன் கூட தூக்கி வளர்த்தவதான் நானு. என்னையோட 20 வயசு மூத்தவன். என்னைய அவன் கல்யாணம் பண்ணிக்கல? அவன் உயிரோட இருந்தானா சேருவாரி வச்சிருப்பேன். இங்க பாரு, மலையரசி நல்லா படிக்க வைக்கணும், ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும், புரியுதா? அதுக்காக தான் ஒரு கணக்கு வாத்தியாரை ஏற்பாடு பண்ணிருக்கேன். உன்னை யாரு இப்படி எல்லாம் பேச வைக்கிறது? ஏய் புஷ்பா, இதெல்லாம் உன் வேலையா? என்னன்னு என் மேல கோபப்படுற? வேற ஆத்தா ஆசைப்பட்டதான் நான் அவகிட்ட சொன்னேன். என்ன ஆசைப்பட்டுச்சு?
என்னென்ன பொழுதன்னைக்கு அதுக்கு எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தி தானே நினைப்பு. தெம்பா இருந்த வரைக்கும் உனக்கு கல்யாணம் ஆகணும்னு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எல்லையம்மன் கோயில்ல போய் விளக்கேத்தும். அப்படி போயிருந்த போது ஒரு நாள் நானும் அது கூட போயிருந்தேனா, அங்க தனக்கு கல்யாணம் ஆகணும்னு விளக்கேத்த வந்த முத்துமாரியா பார்த்ததும் ஆத்தாவுக்கு சாமி வந்துருச்சுன்னு. சாமி வந்துச்சா? வந்து என்ன சொல்லுச்சு? முத்துமாரி, நான் எல்லையம்மா வந்திருக்கிறேன். என் மான வானான்னு சொன்னியடி சிரிக்கி, இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்காதுடி. அன்னைக்கு ஆத்தா போட்ட சாபத்தினால தானே இன்னி வரைக்கும் அந்த முத்துமாரிக்கு கல்யாணமே ஆகல. ஆத்தா அப்படியே பண்ணிச்சு. அது மட்டும் இல்ல, என் பேத்தி மலையரசிய இவ கண்ணு முன்னாடியே என் பையனுக்கு கட்டி வச்சு உறக்கிற புள்ளைய ஐஏஎஸ் ஆக்குவேன்னு சபதம் போட்டுச்சுனே. பாவம், அது நினைச்சது நடக்காது போல. தள்ளு. ஏன் ஆத்தா உன்கிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன்? ஏண்டி நீ சொன்னதெல்லாம் உண்மையாடி? ஒரு கல்யாணத்தை பண்ண 1000 பொய் சொல்லாம சட்டத்திலே இடம் இருக்கு. நான் என்ன 2 பொய் தானே சொன்னேன். இங்க பாரு, இதெல்லாம் கண்டுக்காத. இப்படிதான் மலையை மடக்கணும். அவ வாழ்க்கையில போய் விளையாடுற. அவன் ஒன்ன பண்ண தப்புக்கு அவன் என்ன பண்ணுவா? அவ பாவம் ஆத்தா. அவளுக்கு கல்யாணம் ஆக கூட சாபம் விட்டுருந்தேன். உன்னை திட்டினா பார்த்தாது. இதோ வரேன், இரு, இதோ வரேன். எப்படி இதோ போய் வந்து வச்சுக்கிறேன். நல்லா ஹீட் பண்ணுங்கடா. ஹீட்டா தாண்டா போய் ஏன் மூஞ்சில துப்ப குனி வந்து குனிரு, இரு. அம்மா, இல்லையம்மா தாயே, முத்துமாரி கிடைக்கலன்னு அவளுக்கு கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு எங்க அம்மா வேண்டிட்டு போயிட்டாங்க. நீயும் அவன் வேண மாதிரி பண்ணிடாதம்மா. எங்க அம்மா பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்கறேன். நான் அவளுக்கு செட் ஆக மாட்டேன். எப்படியாவது முத்துமாரிக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உனக்கு நான் ஒட்டியானம் போடுறேம்மா. முருகா, முருகா, என்ன ஏதோ டிவி ரியாலிட்டி ஷோக்கு ரிஹர்சல் பார்க்குற வேடிக்கை பார்க்கல வந்து ஓம்பட்டில் ஓரமா கை கட்டிட்டு உட்காந்துருக்க? அது ஒண்ணுமில்லண்ணே, மழை பெய்யற டென்ஷனா போனா. சரி, அவனை ஏன் டிஸ்டர்ப் பண்ணுன்னு அப்படியே உட்காந்துட்டேன். மழைய போய் டென்ஷனா? ஆமாண்ணே. என்னத்துக்கு? எப்பவுமே உன்னை நம்பிதாமா இருக்கிறேன். என்ன மலையப்பா, ஏன் முகமெல்லாம் ஒரே வாட்டமா இருக்கு? என்ன விஷயம்? என் ஆத்தா பண்ண பிரச்சனைனால எனக்கு டென்ஷன் ஆகி போச்சு. நீ அப்செட் ஆகிற அளவுக்கு உங்க ஆத்தா அப்படி என்னப்பா பண்ணுச்சு? அண்ணா, முத்துமாரி எனக்கு கிடைக்கலன்னு சாமி கிட்ட வந்து ஏதோ வேண்டின்னு போயிருக்கு. அதனாலதான் அவளுக்கு கல்யாணமே ஆகல. அவளுக்கு கல்யாணம் ஆகணும் தான் வேண்டிக்கலான்னு வந்தேன். இந்த மகா பொய்ய நிச்சயமா ஒரு ஆம்பளை சொல்லிருக்கவே மாட்டான். ஆமா, பொய்யே பேசாத புஷ்பா தான் சொல்லிச்சு. அப்புறம் என்ன? ஏப்பா, முத்துமாரிக்கு 4 திசையில இருந்து நல்ல மாப்பிள வந்துகிட்டு தான் இருந்தாங்க. அவதான் ஒரே பிடிவாதமா மலையப்படத்தான் கட்டுவேன்னு நின்னுட்டான். அது மாத்திரமா, நீ நல்லா இருக்கணும்னு வாரம் வெள்ளிக்கிழமை இங்க வந்து விளக்கு போட்டு போறதா என் மக சொல்லுச்சு. விளக்கு போட்டாளா? புஷ்பா சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீ தம்பி ரொம்ப 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 சொல்லிடுறீங்களே. சொல்லி வச்சிட்டீங்களா? வாங்க வாங்க வாங்க. ஏப்பா, அவர் ஒன்னும் டென்ஷனா இல்லையே, நீங்க எந்திரிச்சு ஆடுங்க ஐயா. நான் வேற அவர் போகும்போது எச்சு துப்பிட்டேன். என்னது? அவரு போகும்போது எச்சு துப்பிட்டேன். அதெல்லாம் அவர் அப்பவே தொடச்சிட்டாரு. நீங்க எந்திரிச்சு ஆடுங்க அம்மா. மாமா எங்கம்மா இருக்கான்? அது அந்த பக்கமா இருக்கு. என்ன விஷயம்? அது ஒண்ணுமில்ல, ராக்காய்களை மண்டைய போட்டுச்சுல, அவன் மக வர்ற வரைக்கும் பாடிய பத்திரமா பாதுகாக்கணும். எங்க தேடியும் ஐஸ் பெட்டி கிடைக்கல. சரி, அதான் அவன் மாமா வச்சிருக்கான் ஐஸ் பெட்டி. 2 நாளைக்கு கேட்டு போலான்னு வந்தேன். அது கோயிலால நினைச்சு கும்பிட்டு இருக்கு. தருமோ தராதோ நீங்க அதுகிட்ட போய் கேட்டுக்கோங்க. சரிம்மா. எங்க மாமா யாருக்கு வேணாலும் அந்த பொட்டியை கொடுக்கும். இந்த கிழவிக்கு கொடுக்கும்னு நினைக்கிற? மண்டைய போட்டது யாரு தெரியும்ல? எங்க மலையப்ப மாமோட எக்ஸோட மம்மி. யார் அந்த முத்துமாரியா? உங்க அண்ணன் கூட கத்தார்ல இருக்கானே. எல்லாம் கரெக்டா தான் தெரிஞ்சு வச்சிருக்க. இருவர நானே அந்த பாக்ஸ் நான் குடியிருந்த கோயிலா நினைச்சு கும்பிட்டு இருக்கேன். அது எப்படி தர முடியும்? அங்க பொட்டிய வாடகைக்கு வர்றவன் கந்து வெட்டு கேஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டானா. கடை வேற பூட்டி கிடக்குது. அக்கம் பக்கமெல்லாம் தேடி அலைஞ்சிட்டோம். எங்க தேடி ஐஸ் பெட்டி கிடைக்கலப்பா. நீ தான் கொஞ்சம் கொடுத்து உதவி பண்ணணும். புரியுது, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நானும் ட்ரை பண்றேன். பார்த்து பண்ணுப்பா, பாடி தாங்காது. உன்னை நம்பிதான் வந்திருக்கோம். என்ன நம்பி வந்துக்கிறீங்களா? என்ன நம்பி வந்தா 2 இளநீர் புடிங்க போட சொல்றேன், குடிச்சினே போங்க. என்னப்பா நீ? மலையப்பா, என்ன வாத்தியா பழி வாங்கினா எப்படி? என்ன பழி வாங்கினாங்க?
செத்து போனது யாருன்னு எனக்கு தெரியும். பழச மனசுல வச்சுட்டு தானே பெட்டியை கொடுக்க மாட்டேங்கிற. ஏ வாத்தி, அதை நான் குடியிருந்த கோயிலா நினைச்சு கும்பிட்டுனுக்குறேன்பா. சவுதி, நீ என்னதான் குடியிருந்த கோயில் நினைச்சு கும்பிட்டாலும் அது சாதாரண ஃப்ரீசர் பாக்ஸ். 4 மாசம் யூஸ் பண்ணலன்னு வச்சுக்க, அதுல இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாம் துருப்பிடிச்சு கெட்டு போகும். அதுக்கு இந்த மாதிரி யாருக்காவது 4 பேருக்கு கொடுத்து உதவலாம்ல. செத்து போன உங்க ஆத்தாக்காவது புண்ணியம் போய் சேரும். அதை விட்டுட்டு கோவிலுக்கு பிளந்துட்டு பழைய விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு தான் நீ அந்த கிழவிக்கு பெட்டியை கொடுக்க மாட்டேன்னு ஊர் பேசும்பா. ஊர் பேசுதோ இல்லையா வாத்தியாரு, நீ பேச வச்சிருவே. அப்ப ஏதாவது முடிவெடு. குடுத்துடலான்றியா? ஆமாப்பா, 2 மனசா யோசிச்சிருக்க. என்னப்பா இப்படி மனசு 2 பேருமே கொண்டு போய் கொடுத்துடலாம். எடுத்துன்னு போலாம். ஆனா அவன் ஒன்னும் பாக்ஸ் தொடக்கூடாது. தொட்டான் அவ்வளவுதான். இன்னும் ஆத்தாவை தரையில தவிக்கி விட்டுக்கிறானுங்க. பாத்தி பாக்ஸ காணும்பா. ஐயோ அக்கா, அடியா அக்கா. அதான் கதை கூட்டிருக்கல, அப்புறம் எப்படி உள்ள இருப்பாங்க? ஒரு கோபமாக வா பாப்பா, அக்கா பக்கத்துல விசாரிப்போம். வா வா வா. என்ன பண்ணாலும் தெரியல வீட்டுல இருப்பீங்க. டேய் பிரபாஸ், டேய் வீட்டுல இருந்து ஐஸ் பாக்ஸ் யாராவது எடுத்துமான்னு பாத்தியா? காலையில இருந்து என் பொண்ணே காண நீ அது சொல்றதுக்கு எனக்கு கூச்சமாது. போடா. ஐயோ, இந்த ஊர்ல பொம்பளைங்களை வேலைக்கு அனுப்பிச்சு தாய் பாஸ் விளையாடுறானுங்க. டேய் வீட்டுல இருந்து ஐஸ் பாக்ஸ் எடுத்துன்னு வந்து பார்த்தா நம்ம ஐஸ் போட்டு தூக்கி போட்டாங்களா? ஆமா மச்சான், எல்லாம் அந்த வடநாட்டுக்காரங்க செய்யற வேலை தான். அவங்க தான் ஊர்ல புதுசா வந்து இறங்கி இருக்கானுங்க. யோ, தமிழ்நாட்டுல திருடுறதுக்கு வடநாட்டுல இருந்து வரணுமா? தெரியுது இல்ல, வாய பொத்திக்கிட்டு போடா. என்ன வாத்தியாரு, உண்மையை சொன்னா தாய் பாஸ்ல அடிக்க வரானுங்க. இங்க எல்லாம் அப்படிதான். வா, போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு. போலீஸா? சவுதி போலீஸ்மே இவங்க இருக்க மாட்டாங்களே. ஒரு போலீஸ் வந்து உனக்கு ஒண்ணும் தெரியல. ஆடிட்டர் கப்பல்ஸ் கொலையே 6 மணி நேரத்துல கண்டுபிடிச்சவனுங்க. இதெல்லாம் 5 நிமிஷத்துல கண்டுபிடிச்சிருவாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். வலை விட்டு கீழே போனா 40 கிலோமீட்டர் ஆகும். பஸ் கூட கிடையாது. எப்படி போறது? ஒரு செகண்ட் வரேன். டேய் ரங்கநாதா, ரங்கநாதா நில்லுங்க நில்லுங்க. துபாயில இருந்து உனக்கு சரக்கு வாங்கி கொடுத்தேன், எப்படி இருந்தது? சூப்பரா இருந்துச்சு. அதுக்கு பதில் இந்த வண்டி குடுறா. இறங்கடா இறங்கடான்றல. பாத்தி எடு வண்டியை எடு. ஐயோ, நம்ம எடுத்து போனா சரி. இந்த பாக்ஸ் என்ன பண்றது? ஒரு 2 நாள் விட்டு வாங்கிக்கலாம். போடா, போ போ, சீக்கிரம் போ. வா மலைப்பா, என்ன விசேஷம்? உட்காரு. வீட்டுல இருந்து ஐஸ் பெட்டியை காணோம் சார். ஐஸ் பெட்டியா காணாமா? பணம் வைக்கிற ஐஸ் பெட்டி தான். அதை வீட்டுல வச்சிருந்தா அதைத்தான் காணும். பொட்டியை மட்டும் காணாமா, இல்ல பணத்தையும் சேர்த்து காணாமா? பணத்தை எரிச்சிட்டு பொட்டியை கோயிலா நினைச்சு கும்பிட்டு இருந்தாரு, அதைத்தான் காணும். வழக்கமா கோயில சிலையா காணா, நகையா காணான்னு தான் வருவாங்க. நீங்க என்னடா கோயிலே காணாமனு வந்திருக்கீங்க? இருங்க, ஐயா உள்ள இருக்காரு, அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன். பேசிட்டு வாங்க. காவல்துறை உங்கள் நண்பன். அவங்களும் ரொம்ப நாளா ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கேட்டு தாங்கிறாங்க. நம்ம தான் கொடுக்க மாட்டோம். வாயா சண்முகம், சோடா கூலா இருக்கு, குடிக்கிறியா? சோடா கூலா இருக்கா? குடு. சோடா நல்ல கூலா இருக்க. பிரிட்ஜ் புதுசோ? நான் எங்கயோ புதுசா வாங்குறது. இந்த சேகரும் பாபுவும் மலிவா கிடைக்குதுன்னு 500 ரூபாய்க்கு கொண்டாந்து வச்சுட்டு போனானுங்க பிரிட்ஜ. 500 ரூபாய்க்கு புது பிரிட்ஜா? ஆமா. எங்க பாப்போம். என்ன சண்முகம், வயிறு கயிறு சரியில்லையா? என்ன மலையப்பா, ஏதோ 50 பவுன் நகைய கராங்கிற மாதிரி அசால்ட்டா சொல்ற. பொட்டி அதுன்னு ஒண்ணு குடியிருந்த கோயில் படப்பொட்டின்னு இல்லப்பா, நான் கேஷுவலா இருந்துட்டேன். ஃப்ரீசர் பாக்ஸ் எல்லாம் அவளை ஈஸியா விட்டுற முடியாதுப்பா. ஏன் சார், என்ன பிரச்சனையா? ஆமா மலையப்பா, ஃப்ரீசர் பாக்ஸ் மிஸ்ஸிங்னா விளையாட்டு நினைச்சியா? சவுதில இருந்து வந்திருக்க, நல்ல விவரமா இருப்பேன்னு பார்த்தா சுத்த சாம்பிராணியா இருக்கேப்பா. கேட்டு இதெல்லாம் நீ சொல்லி கொடுக்கலையா? சண்முகனுக்கு பிறகு பேசி இப்பதான் வந்தான்னா அப்படியே கூட்டு வந்துருக்கியா? எடுத்து சொல்றது இல்லையா? அவன் நல்லா ஃப்ரீசரை காணாம அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கான். மலையப்பா இன்ஸ்பெக்டர் பேசிட்டு இருக்காப்ல, 5 நிமிஷம் கழிச்சு கூப்பிடுங்க. டேய் ஒரு நிமிஷம் சொல்ற கேள்ற. ஒருத்தனை பொண்ணு பொட்டிங்களை வச்சு சுவிட்ச தட்டி விட்டா 6 வருஷம்னாலும் பாடி அழுகாது, தெரியுமில்ல? திருடிட்டு போன அப்படி ஏதாவது பண்ணிருந்தா நீங்க 2 பேரும் தான் வம்பா உள்ள போக வேண்டியிருக்கும். இதெல்லாம் சும்மா விட முடியாது, தனிப்பட போட்டு தான் கண்டுபிடிச்சானு. கேட்டு இவங்கள்ட்ட பேசி என்ன எதிர்த்து கேட்டு வை. நான் செங்க வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பாங்க?
எதுக்கு ஏட்டுக்கு ஃபோன் பண்ணி பாப்போம். ஆமாமா ஐயா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இந்த கம்ப்ளைண்ட வச்சு தனிப்பட போட்டு 3 நாளையில அக்யூஸ்ட பிடிச்சிருவாரு. இப்போ ஒரு 15,000 ரூபாய் அட்வான்ஸா கொடுத்துட்டு போ. மிச்சத்தை என்ன ஏதுன்னு அப்புறம் பாத்துக்கிருவோம். 3 நாளா சார்? பாப்போம், உனக்கு லக் இருந்தா 3 ஹவர்லயே கிடைச்சிரும். பணத்தை கொடுப்பா. கொடுப்பா. என்ன சமூகம் சொல்லு. ஆமா, பிரிசரை காணாமனு வந்தாங்க. இப்பதான் ஐயாவை பார்த்தாங்க. ஒரு நிமிஷம் பாரு. இந்தாப்பா, உங்க ஊர் சண்முகம் லைன்ல இருக்கான். ஏதோ அர்ஜென்டா பேசுறேன். கஷ்டப்பட்ட காசுலாம் வீணா போகுது. இந்தா உள்ள நல்லா தள்ளி வை. நியாயமா உங்களை தான் உள்ள தள்ளணும். சரி சரி வந்துடுறேன். ஏப்பா வெட்டி ஊருக்குள்ள தாங்க. எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னு சண்முகன் சத்தம் போடுறாரு. இரு போன் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஒட்டி ஊருக்குள்ளதான் இருக்கா? உள்ளவாமா, ஐயா கூப்பிடுறாரு. அப்பா போன பண்ணிட்டான்டா. ஏப்பா நம்ம சேகரும் பாபுவும் அதை எடுத்து கொண்டு போய் முத்தம்மாப்பட்டி கடையில 500 ரூபாய்க்கு வித்துட்டாங்க. 500 ரூபாய்க்கு வித்துட்டாங்களா? ஆமாப்பா, அதுல கிளவி பால், தயிர், மோர், கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வச்சிருக்கா. ஒரு சோடா எடுத்து கொடுத்து குடிக்க வச்சு என்னையும் வாந்தி எடுக்க வச்சுட்டா. அவனுக்கு 2 பேரையும் நான் பாத்துக்கிறேன். அண்ணா ஒரு 500 ரூபா கொடுத்து அந்த கேள்விட்டு அந்த பாக்ஸ் வாங்கி வச்சிரு. நான் முத்துமாரி வீட்டுக்கு எடுத்துன்னு போனேன். சரியா? வந்துடுறேன். வாத்தியே வண்டி ஓ சீக்கிரம். சின்ன வயசுல இருந்து 2 பேரும் நல்லா பழகுமா. எனக்கு என்ன மட்டும் என்ன ஒன்று பண்றானுங்க. ஆனா கையில மாட்டினானுங்க. பெட்டி கிடைச்சிருச்சுல, விடு சவுதி. எப்படி விடுறது? 15,000 ரூபாய் வீணா போச்சு. சவுதி வேணா கேஸ வாபஸ் வாங்கிக்கிறோம். காசு ரிட்டர்ன் தந்துறீங்களான்னு கேட்டுருவோமா? எதுக்கு வாத்தி? அந்த ஏட்டு அதுக்கு ஒரு 25,000 ரூபாய் கேட்பான். அந்த ஆள் முதல்ல கண்ட்ரேட்டா இருந்தவன். அதனால தான் சில்லறையா பிடிங்கினுக்கிறான் எல்லாருக்கிட்டையும். வாங்கப்பா, மலையப்பா வந்துட்டான். தூக்குங்கப்பா, வாங்கப்பா தூக்குங்க போலாம். ஏப்பா வாப்பா, முத்துமாரி வீட்டுக்கு போலாம். அந்த கதையை நான் அப்புறம் சொல்றேன். நான் உங்களை பாக்குறேன். அப்புறம் பாத்துக்கலாம். முத்துமாரி வீட்டுக்கு போம்பா, வாப்பா. ஏய் பாத்து வைக்கணும். முன்னாடி கல்லு இருக்கு, இடிச்சு போறீங்க. ரொம்ப தேங்க்ஸ்பா. அக்கா அக்கா என்னடா வராங்கன்னு பாரு. முத்துமாரி வாம் பேர சொன்னாலே என் உள்ளம் ஜாலி. திருடி தின்னாதான்பா திருப்தியா இருக்கும். ஆனா புளிப்பா இருக்குது. ஏம்பா நாயா வடிவேலு உடைய பாக்கணுமா? தோட்டத்துக்கு வரட்டுமா கேட்க சொன்னாப்ல. வடிவேலு என் பேரை கேட்டாலே காண்டாவான். அவன் அங்க வரான்றான். அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா. நீ அவன் ஆத்தாவுக்கு ஐஸ் பட்டி கொடுத்த உடனே அவன் மனசு குளிர்ந்து போச்சு. குளிர்ந்து போச்சா? ஏன் கொஞ்ச நேரம் ஐஸ் பட்டில பத்திருந்தானா? ஏப்பா வடிவேலு அங்கதான் இருக்கணும். நாம தான் போய் பாக்கணும். அப்பதான் நமக்கு மரியாதை. அது நீ சொல்றது கரெக்டா வாச்சு. வடிவேலு நல்லவன் தான்பா. ஆனா ஊருக்குள்ள நான் தான் பெரியான்னு சொல்லி சுத்துறானே. ஏப்பா அவனே நொந்து போயிருக்கான். இந்த நேரத்துல போய் பேசிக்கிட்டு பாப்பா போயிட்டு வந்துருவோம். சரி நான் தான் இருந்தாலும் என் சொந்தம், விட்டு கொடுக்க முடியாது. வருவாப்ல வாங்க. போ போ வரேன். காசை நீ வாங்கி கொடுத்து நீ தான் பொறுப்பு. மலையப்பா வாப்பா. பாப்பா மலையப்பா எல்லாம் சொல்லிட்டேன். என் தங்கச்சி உனக்கு கட்டி தர மாட்டேன்னு சொல்லி உனக்கு ரொம்ப அசிங்கமா பேசிட்டப்பா. ஆனா அதெல்லாம் மனசுல வச்சுக்காம ஆத்தாளுக்கு பெட்டியை கொடுத்து நீ பெரிய மனுஷன் நிரூபிச்சிட்டப்பா.
நான் உனக்கு எப்படி நன்றி சொல்றேனே தெரியல. அவ வேற யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்றா. எங்க ஆத்தா இருக்கும்போது அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேப்பா. பார்ட்டி இறங்கி வந்துட்டு இருக்கு. இதான் சரியான நேரம். முத்துமாரி சேர்த்து விட்டுருங்க. நீ அழுவும் போது உன் மூஞ்சி எனக்கு பிடிக்கல. எப்பா இப்ப மாத்திரம் ஆத்தா எங்க போயிட்டா? இருந்தாலும் செத்தாலும் ஆத்தா தானே. 2 மாலை எடுத்து மாத்தி விடுங்க. இப்போ இந்த நேரத்துல மாலைக்கு எங்கனே போறது? அட என்னய்யா, விளக்க வீட்டுல வச்சுட்டு வெளிச்சத்தை வெளியே தேடுறீங்க. என்ன Sabir, Assalamualaikum. Sit down. Sit down. சவுதி எம்பசிலிருந்து அரசர் அமைச்சிருக்காரு. இது உங்க கல்யாணத்துக்கு அரசரோட பிரசன்டேஷன். ஓ அத்தல்ல அரசர் என் மேல எவ்வளவு பாசம் பார். இது உனக்கு 10 வருஷத்துக்கான கோல்டன் வீசா. ஏம்பா நயன்தரா விக்னேஸ்வரன் கொடுக்க வேண்டியது எனக்கு ஏம்பா கொடுக்குறாங்க? He is asking why you have given him the golden visa. நீங்க திரும்பவும் சவுதி அரேபியா வரணும்னு அரசர் விருப்பப்படுறாரு. எதுக்கு? ஓ ஜமால் மாஃபி கலாம் மாஃபி ஷரம் மோயா வலா ஹலீப் மர்ரத் அபன் ஹத் இஸ்ம் முத்துமாரி ஓ ஹரக் மா ஹரக் மினி மினி அல்லாஹ் தஆலா. நீ வந்த நாள்ல இருந்து நீ வளர்த்த ஒட்டக குட்டிங்க எல்லாம் பால் குடிக்காம பட்னியா கிடக்குதுங்க. எப்படி குடிக்கும்? அதுலயும் நீ முத்துமாரின் பேர் வச்சு வளர்த்த ஒட்டக குட்டி அந்த இடத்தை விட்டு நகரவே இல்ல. ஒட்டகத்துக்கு முத்துமாரின் பேர் வச்சிருக்காங்க. வாஜித் முஷ்கிலா கபீர் முஷ்கிலா ஜமல் பாத் கலாம் ஓ கலாம் ஜமா மദ്രാസി ஜமல் மாக்தர் கலாம் பாகிஸ்தானி. நீ அந்த ஒட்டகங்கள்ட்ட தமிழ்லயே பேசி பழகினதுனால உனக்கு பின்னாடி வந்த பாகிஸ்தான்காரன் பேச்ச அதுங்க கேட்கவே மாட்டேங்குது. அதான் தமிழன். ஏய் பாத்தியாடி, என் தம்பி ஒட்டகம் மேய்க்க சவுதிக்கு போய் ஒரு 4 ஒட்டகத்துக்கு தமிழ கத்து கொடுத்துருக்காண்டி. ஏய் ஹுக்கும் மலிக் மா சவா சவா ஆயிலியா. அதனால அந்த பாகிஸ்தான்காரனுக்கு தமிழ் கத்து கொடுக்கறத விட மலையப்பனையே குடும்பத்தோட கூட்டிட்டு வந்துருங்கன்னு அரசர் உத்தரவு போட்டிருக்காரு. ஓஹோ ரஜா சவுதியா குல்லு மசூத் ஆலம் ஜமா. நீங்க திரும்பவும் சவுதிக்கு வந்தீங்கன்னா அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அரசரே இவ்வளவு அடம் பிடிச்சு கூப்பிடும் போது நான் வர மாட்டேன்னு சொல்ல முடியாது. சரி நான் வரேன்னு சொல்லுங்க அவர்கிட்ட. He is accepting the invitation. ஒவ்வொரு தமிழனும் மலையப்பனை போல இருந்தா ஒட்டக இருக்கிறவங்க தமிழை யாராலையும் அழிக்க முடியாது. தமிழை யாரால அழிக்க முடியாதா? இப்படி பேசி பேசி நீங்க அங்கி போயிடாதீங்கடா. இந்தாமா அது பிடி, அரசர்கிட்ட சொல்லு நான் வரேன்னு சொல்லு. சுக்ரியா. ஓகே சுக்ரான் மஷ்கூர். நீ நல்லா இருக்கணும். எப்பவுமே முருகன் துணை உனக்கு எப்பவுமே இருக்கும், இயேசு துணை இருக்கும், அல்லாஹ் துணை இருக்கும். போலாம் வா. ஏய் மச்சான், ஒரு ஃபேமிலி செல்ஃபி. தஷீல் 1 2 3. அரசரோட அழைப்பை ஏத்த மலையப்ப மறுபடியும் ஒட்டகங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுக்க சவுதிக்கு போயிட்டான். இப்ப அந்த பாலைவனத்துல மலையப்ப முத்துமாரின்னு கூப்பிட்டா 2 பேரு திரும்பி பாக்குறாங்க. வேலுச்சாமி பொண்டாட்டி சுசீலா பிறல் சாட்சியானதால கந்துவட்டி கேஸ்ல இருந்து வெளியே வந்த பண்பழகன் வட்டி தொழில கைவிட்டுட்டு வேலுச்சாமி குடும்பத்தை பராமரிச்சுட்டே செங்கத்துல ஒரு ஹோல்சேல் தக்காளி ஏஜெண்டா வாழ்க்கைய ஓட்டிட்டு இருக்கான். அழகுமலையிலேயே செட்டில் ஆயிட்ட தங்கராஜ் பசங்களுக்கு டியூஷன் சொல்லி தரதோட மலையப்பனோட தோட்டத்தையும் பார்த்துக்கிட்டு சைடுல அந்த ஃப்ரீசர் பாக்ஸ ஃப்ரீசரே இல்லாத அந்த மலை கிராமங்களுக்கு
ஒரு இலவச சேவையா பண்ணிட்டு இருக்கான். மலையரசிக்கு தான் கணக்குல பாஸ் ஆயிருவோங்கிற நம்பிக்கை வந்ததோட மட்டுமில்லாம கணக்கு வராத மத்த பசங்களுக்கெல்லாம் தனக்கு தெரிஞ்ச கணக்க அவ சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். கீழூர் வரைக்கும் போறேன் சொல்லிட்டு போலாம். கணக்குக்கு பயந்து பள்ளிக்கூடத்துக்கு மட்டம் போட்ட ஊர் பசங்க மறுபடியும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி காலத்துக்கு ஏத்தபடி எல்லாம் மாறிக்கிட்டே இருந்தாலும் நாங்க ஒரு நாளும் மாறவே மாட்டோம்னு சொல்ற ஒரு கூட்டமும் அந்த பக்கம் வாழ்ந்துகிட்டு தான் இருந்தது. ஐயா மேல பாருங்கயா. என்னடா இது? ரீசர் பாக்ஸ் சார். அது தெரியுது. இதே இது. அதான் நீ காணாம போச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணல, அந்த பாக்ஸ் தான் சார் இது. அது எப்படி இங்க? அது அப்பயே கிடைச்சிருச்சு சார். கிடைச்சிருச்சா? கேட்டு ஐயா பாக்ஸ் கிடைச்சிருச்சா? அது இவங்களே தொலைப்பாங்களா இவங்களே கண்டுபிடிப்பாங்களா? சார் ஏண்டா நீங்களே தொலைச்சு நீங்களே கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க போலீஸ் என்ன புண்ணாக்கு தீக்கிறக்கா இருக்கோம்? நான் தனிப்படையை போட்டு பொட்டிய கலான்னு தெருத்துருவா தேடிட்டு இருக்கேன். ராஸ்கல் நீ தூக்கி சுத்தி தெரியா? கேட்டு வண்டியில ஏரியா வண்டியில ஏரியா கொஞ்சம் கேளுங்க சார் ப்ளீஸ் சார். ஐயா ஃபாலோ பண்ணு சார். குயிக் கோ.